சப்ஸ்கிரைப் டச் பண்ணிட்டு பாருங்க. காரைக்குடியில் 87வது ஆண்டு கம்பன் திருநாள். இலங்கை ஜெயராஜ் ஐயா அவர்கள், கம்ப பாரதி அவர்களின் பிரம்மாண்ட 5000 பேர் கூடியிருக்கும் 11 கம்பன் கழகங்கள் தாய் கழகத்திற்கு வந்து பெருமைப்படுத்திய அற்புத தருணம். தங்கள் எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும் அற்புதமான ஒரு பட்டிமன்றம். ஒரு நல்ல பேச்சாளருக்கு அடையாளம் என்னவென்றால் அவன் போடுகிற ஒவ்வொரு சொல்லையும் மக்கள் கையேந்தி வாங்க வேண்டும். எங்க ஐயா தான் சொல்லுவார், தகுதியான ஒரு பணத்தை ஒருத்தங்க கொடுத்தா எப்படி ஒருத்தர் வாங்குகிறானோ அது போல ஒரு பேச்சாளர் பேசினால் அந்த பேச்சை மக்கள் வாங்க வேண்டும். செல்லுகிற காசை கொடுத்தால் அப்படி வாங்குவார்கள், செல்லாத காசை கொடுத்தால் என்ன ஆகும் என்று கேட்கிறார்கள். எங்க ஐயா தான் சொல்லுவார், அதை செல்லா காசை கொடுத்தால் வாங்கி பார்த்து விட்டு இது செல்லா காசு யாரு கொடுத்தானோ அவற்றையிலேயே திருப்பி கொடுத்து கொடுத்தார். பேச்சாளர்களிலேயே இப்படித்தான். செல்லுகிற பேச்சை கொடுத்தால் சபை காது திறந்து அதை வாங்கி கொண்டு போகும். செல்லாத பேச்சை கொடுத்தால் வாங்கிய பேச்சை இதை நீயே வைத்திரு என்று பேச்சாளருக்கே திருப்பி கொடுத்து விட்டு போய்விடும். இன்றைக்கு வந்திருக்கிற பேச்சாளர்கள் எல்லாம் செல்லுகிற பேச்சாளர். அவர்கள் உங்களை சொன்னால், நான் எப்போதும் நினைக்கிறது, அதிகம் பேச தேவையில்லை, பேசுவது போய் சேர வேண்டும். ஒரு பேச்சாளரை நான் எப்பொழுது சொல்வது, ஒரு ஆண்மனுக்கும் சபையை ஒரு பெண்ணுக்கும் நான் உவமிப்பேன். ஒரு பேச்சாளர் மேடையில வந்து பேசினால் ஒரு 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 பெண்ணை ஒரு நல்ல ஒரு வீரியமான ஆடவன் ஆண்டு விட்டு போவது போல ஆண்டு விட்டு போகணும். அந்த பெண் கவன் கிடைக்க வேண்டும். இவன் நீ எப்போ வருவான் என்று அவன் கவன் கிடைக்க வேண்டும். அப்படித்தான் ஒரு பேச்சாளன் மேடையிலே பேசினால் அந்த சபையை ஆண்டு விட்டு போனால் இனி அந்த யதார்த்த மானுடத்தை கம்பன் மிகச்சிறப்பாக வெளிப்படுத்துவது இலக்குவன் மூலமே என்கின்ற அணியின் சார்பாக பேச்சாளர் மானா எழிலரசி அவர்கள் பேச வருகிறார்கள். சிறந்த பேச்சாளர், கண்ணதாசனிலே ஆராய்ச்சி செய்து பட்டம் பெற்றவர், கலாநிதி பட்டம் பெற்றவர். இப்பொழுது அவர் தன்னுடைய வாதத்தை இங்கே முன்வைப்பார். காரைக்குடி கம்பன் கழக சான்றோர் பெருமக்கள் அத்துணை பேருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளையும் வணக்கங்களையும் உரித்தாக்கி, உலகத்தில் அவரவர் பேசுகிற மொழி அவரவருக்கு தாய்மொழி. உலகத்தில் அவரவர் பேசுகிற மொழி அவரவருக்கு தாய்மொழி. உலக மொழிகளுக்கெல்லாம் தாயாக தகுதி படைத்த ஒரே மொழி அது தமிழ் மொழி என்கிறவர் ஆக்கினார். தாயாம் தமிழை வணங்கி மகிழ்ந்து உலக மகா கவிஞர்களுக்கெல்லாம் ஒரு மேடை அமைத்து அதிலே அவர்களை அமரச் செய்தால் அதில் முதல் நாற்காலியில் கவி சக்கரவர்த்தி கம்பனே அமர்வான் என்று வாவேசு ஐயா அவர்கள் சொன்ன வரிகளை இங்கே நினைவு கூர்ந்து, பாங்கருந்து பட்டிமன்ற மேடையை ஏறிருக்கக்கூடிய அத்துணை சான்றோர் பெருமக்களுக்கும், குறிப்பாக இந்த பட்டிமன்றத்தினுடைய நடுவராக நடுநாயகமாக வீற்றிருக்கக்கூடிய பார்த்தால் துறவி, பேசினால் அருவி, கம்பனுக்கே இந்த பிறவி என்று வாழ்ந்திருக்கக்கூடிய எங்கள் அருமை ஐயா அவர்களை வணங்கி மகிழ்ந்து, யதார்த்த மானுடத்தை கம்பன் அதிகம் வெளிப்படுத்திய கதாபாத்திரம் இலக்குவனே என்று பேச விளைகிறேன். பாரதிதான் சொன்னான், கம்பன் என்றொரு மானுடன் வாழ்ந்ததும் என்று ஒரு வாசகத்தை அவன் எழுதினான். நாம் எல்லோரும் சாதாரண மனிதர்கள்.
மானுடம் வேறு, மனிதம் வேறு. யார் ஒருவர் தனக்காக வாழாமல் பிறருக்காக வாழ விழைகிறார்களோ, பிறருடைய துன்பத்தை துடைப்பதற்காக தன்னையே அர்ப்பணிக்கிறார்களோ அவர்கள்தான் மானுடர்கள் என்று நாம் அறிந்த ஒன்று. அப்படி தனக்காக வாழாமல் தன் வாழ்நாள் முழுக்க தன் அண்ணனுக்காக அறத்திற்காக வாழ்ந்த ஒரு கதாபாத்திரம் எது என்று கேட்டால் எங்கள் அன்பிற்குரிய இலக்குவன் கதாபாத்திரம் தான் என்பதை நாம் அறிகிறோம். அன்பினுடைய உச்சம் எது என்று வள்ளுவரிடத்திலே கேட்டால் வள்ளுவன் பதில் சொல்லுகிறான், அன்பிலார் எல்லாம் தமக்குரிய, அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு என்று சொல்லுகிறார். பிறருக்காகவே வாழுகிற அந்த உச்சபட்ச அன்பை நீங்கள் காப்பியத்தின் முழுமையும் வெளிப்படுத்துகிற கதாபாத்திரம் யதார்த்த மானுடம் யார் என்று கேட்டால் அது இலக்குவனாகத்தான் இருக்கிறது. கானகம் செல்கிறேன் என்று சொன்ன போது நானும் வருகிறேன் என்றான் இலக்குவன். வேண்டாம், நீ அயோத்தியிலே இரு என்று சொன்ன போது அவன் பதறினான். நான் செய்த குற்றம் என்ன என்று கேட்டுவிட்டு சொன்னான், நீ இல்லாம என்னாலே இருக்க முடியாது, சீதையாலே இருக்க முடியாது. அதுக்கு கம்பன் ஒரு அழகு கவிதையை நமக்கு தருகிறான். நீர் உல எனின் நீனும் நீளமும் உல, பார் உல எனின் யாவும் உல. இலக்குவன் சொல்லுகிற அந்த ஒற்றை வாசகத்திலேயே அவன் எவ்வளவு பெரிய யதார்த்தத்தை இந்த வாசகத்துக்குள்ளே வைத்திருக்கிறான் என்று நம்மால் சிந்தித்து பார்க்க முடிகிறது. நான் நீர், தண்ணீர் தான் என்னால இருக்க முடியும், நீ நீர், நீ இல்லாம என்னால இருக்க முடியாது. சரி, சீதை அவள் ஒரு குவளை மலர் கொடி நீளம், அவளும் தண்ணீர் இருந்தால்தான் இருக்க முடியும், நீ இருந்தால்தான் இருக்க முடியும், இல்லாட்டி இல்லை. இது சாதாரணமா மேலோட்டமா பார்த்துட்டு போயிடலாம். ஆனால் இங்கே இலக்குவன் ஒரு யதார்த்தத்தை பதிவு செய்கிறார். மீன் என்பது ஒரு உயிர், ஒரு உயிரிலே இருந்து இன்னொரு மீன் தோன்றும். குவளை மலர் ஒரு உயிர், அந்த உயிரிலே இருந்து இன்னொரு கொடி தோன்றும். அப்போ ஒரு உயிரிலே இருந்து இன்னொரு உயிராக தோன்றுபவர்கள் நானும் என்னுடைய அண்ணியார் சீதையும். ஆனால் நீ நீர், நீருக்கு பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது. அது கடலிலே இருந்து ஆவியாகி மேலே வேகமாக போகும், மழையாக பொழியும், ஆறாக நதியாக ஓடும், மீண்டும் கடலிலே சேரும், மீண்டும் மேகமாகும், மீண்டும் நீராக வரும். ராமா, நீ அவதாரங்களை எடுத்துக்கொண்டே செல்பவன். எனவே நீ நீர், நாங்கள் மீனும் கொடியுமாக இருக்கிறோம். உன்னுடைய அந்த கருணை கடல் இல்லை என்று சொன்னால் எங்களால் வாழ்ந்துவிடவே முடியாது என்று ஒரு யதார்த்த மானுடத்தை அவன் அங்கே பதிவு செய்கிறான் இலக்குவன். பெற்றோருடைய பேச்சை கேட்கிறதுங்கிறது இன்னைக்கு சிரமமான தலைமுறை தான். ஆனால் தாய் சுமத்திரை சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக கானகம் நீ அண்ணனோட போகிற அப்படியே எப்படி தெரியுமா? போ, இவன் பின் செல், தம்பி எனும் படி என்று அடியாளின் ஏவல் செய்தி, மன்னும் நகருக்கே அவன் வந்திடின் வா, அன்றே முன்னம் முடி. ஓ அண்ணன் கூட நீ போ, ராமன் கூட கானகத்துக்கு. ஆனா தம்பின்ற இருமாப்புல போகாத, ஒரு அடியவனை போல அவனுக்கு பின்னாடி போ. ஒருவேளை அவன் அயோத்தி வருவதற்கு இல்லை என்று சொன்னால் அவனுக்கு முன்பாகவே நீ முடித்து விடு என்று தாய் சுமத்திரை சொன்ன வார்த்தையை ஒரு யதார்த்த மானுடனாக இருந்து இலக்குவன் அது கடைசி வரை
வீட்டில் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு அப்படி ஒரு தூக்கம், நிம்மதியான தூக்கம், எந்த ஒரு சங்கடமும் கிடையாது. ஆனால் திருமணம் முடிந்து அவர் ஒரு தாய்மையை அடைந்த பிறகு அவர் அந்த தூக்கத்தை கைவிட்டுருவாங்க. ஏன்? எந்த நேரமும் தன் குழந்தை குறித்த சிந்தனையே அவருக்குள்ள ஓடும். ஒரு அம்மாவும் குழந்தையும் தூங்கிட்டு இருந்தாங்க. இது எப்பொழுதும் சொல்லுகிற கதை தான். அம்மாவை எழுப்ப வேண்டும் என்று சொன்னால் ஒண்ணுமே செய்ய வேணாம். ஒரு பூவை எடுத்து பக்கத்துல படுத்திருக்கிற குழந்தை மேல போட்டா போதும். அம்மா என்ன பண்ணுவா? அந்த பூ வந்து அந்த குழந்தை மேலாக விழுகுவதற்குள்ளாமே அடுத்தடுத்து நிறுத்திடுவாங்க. இது ஒரு தாயினுடைய விழிப்பு நிலை. இந்த விழிப்பு நிலையிலே இருந்துதான் இலக்குவன் ராமனை 14 ஆண்டு காலம் கண்ணி வைக்காமல் ஒரு தாயாக இருந்து காத்திருக்கிறார் என்று கம்பன் பதிவு செய்கிறார். பர்ணசாலையிலே தன் அண்ணனும் அண்ணியும் உறங்குகின்ற போது வெளியே நின்ற காட்சியை குகன் சொல்லுகிறார். அல்லை ஆண்டு அமைந்த மேனி அழகனும் அவளும் துஞ்ச வில்லை ஊன்றிய கையோடும் வெய்துயிர் போடும் வீரன் கல்லை ஆண்டு உயர்ந்த தோளாய் கண்கள் நீர் சொரிய கண்குள் எல்லை காண்பளவும் நின்றார் இமைப்பிலன் பயணம் நின்றார் என்று பதிவு செய்கிறார். அப்போ ஒரு தாய்மையின் இடத்தில இருந்து தன் அண்ணனை தான் தெய்வமாக கருதுகிற அவரை நின்று பாதுகாத்திருக்கிறார். ஒரு யதார்த்த மானுடத்தை நாம் அங்கே பார்க்க முடிகிறது. 14 வருஷம் தூங்காம இருக்க முடியுமாங்கிற கேள்வி நீங்க கேட்கவே முடியாது. மூங்கிலை எடுக்கிறான், வளைந்த மூங்கிலை, மானை கொடியை வைத்து அழகாக ஒரு தெப்பம் செய்து விடுகிறான். அந்த நதியை அவன் கடந்த அந்த அழகை பார்த்துவிட்டு ராமன் சொல்லுகிறான், நீயும் நானும் ஒரே குருகுலத்திலே தானே படித்தோம், நீ என் கூடவே தானே இணை பிரியாமல் இருந்தாய், 24/7 என் கூடவே தானே இருந்த. ஆனா இந்த கலைகளை எல்லாம் நீ எங்கு கற்றாய் என்று இலக்குவனை பார்த்து அவன் வியக்கிறான். என்ன காரணம் தெரியுமா? தன் அண்ணனாக, தெய்வமாக, தந்தையாக கருதக்கூடிய ஒரு அன்பு செலுத்தக்கூடிய ஒருவருக்கு பிரச்சனை என்று சொன்னால் நாம் கற்காத கலைகளை கூட நாம் கற்றுவிடுவோம் என்பதற்கு இலக்குவன் ஒரு யதார்த்த மானுடமாக இருந்து காப்பிய முழுக்க நம்மை வியக்க வைக்கிறான். எல்லா வெற்றிகளுக்கும் அவன் உறுதுணையாக இருக்கிறான். இந்திரஜித்தை அவன் வீழ்த்துகிற போதுதான் நாம் அப்பா அப்படின்னு பெருமூச்சு விடுகிறோம் என்று சொன்னால் அது மட்டும் இல்லைங்க, விபீஷணனுக்கு அடைக்கலம் கொடுத்த ராமனுக்கு பழி நேர்ந்து விடக் கூடாது என்று இந்திரஜித்து விடுத்த கணையை தான் அந்த விபீடனனை காப்பாற்றுவதற்காக அவன் முன்னிற்கிறான் என்று சொன்னால் இலக்குவனை போல இன்றைக்கும் அண்ணன் தம்பியை ஒட்டி பிறந்தால் ராம லட்சுமணன் என்றுதான் நாம் பெயர் வைக்கிறோம். அவர்கள் ஒட்டி பிறந்தவர்கள் இல்லை. இவர் கோசலைக்கு பிறந்தவர், இவர் சுமித்திரைக்கு பிறந்தவர். ஆனாலும் அவர்களை நாம் ஒருவராக பார்க்கிறோம் என்று சொன்னால் காப்பியத்தின் கடைசி வரை ராமனுக்கு தோழனாய், பக்தனாய், தாயாய், எல்லாமுமாக சேவகனாய் இருந்து காப்பியம் முழுக்க ஒரு யதார்த்த மானுடத்தை வெளிப்படுத்தக்கூடிய கதாபாத்திரமாக கம்பன் அதிகம் வெளிப்படுத்தியது இலக்குவனையே. சுக்ரீவனையும் கும்பகர்ணனையும் இப்பொழுதே நீங்கள் ஒதுக்கி வைத்து விடலாம். ஏனென்றால் சுக்ரீவன் குரங்கினம், கும்பகர்ணன் அரக்கையினம். இங்கே மானுடத்துக்கே இடமில்லை. சுக்ரீவன் பயன் கருதி ராமனோடு கூட்டணி வைத்தவன். எப்பொழுதும் பயனை எதிர்பார்த்து கூட்டணி வைப்பவர்களுடைய நிலவரம் என்ன என்று உங்களுக்கு தெரியும். நீங்கள் கும்பகர்ணனை இதிலே சேர்த்து விடவே முடியாது. அவன் அண்ணன் செய்வது அறத்திற்கு புறம்பான செயல் என்று தெரிந்தும் அவன் செஞ்சோற்று கடன் தீர்ப்பதற்காக போர்க்களம் வந்தவன். எனவே யதார்த்த மானுடம் என்று சொன்னால் இலக்குவனையே கம்பன் அதிகம் வெளிப்படுத்தியிருக்கிறான் யதார்த்த மானுடத்தில் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இளவரசி அவர்கள் மிக அருமையாக பேசினார்கள். பட்டிமண்டபங்களுடைய தரம் இன்றைக்கு குறைந்து விட்டது என்று சில பேர் விமர்சித்து வருகிறார்கள். அதற்கு பேச்சாளர்கள் மட்டும் காரணமில்லை, சபையோரும் தான் காரணம். ஆழ்ந்த விஷயத்தை பேச்சாளர்கள் பேசுகிற பொழுது அதை கைதட்டி ஆரவாரித்து நீங்கள் ரசிப்பீர்களானால் பேச்சாளர்களும் ஆழ்ந்த விஷயத்தை பேசுவார்கள். அப்படி இல்லாமல் வெறும் விளையாட்டு கதைகளுக்கு தான் கைதட்டுவோம் என்று நீங்கள் எல்லாம் முடிவு செய்துவிட்டால் பேச்சாளர்களும் அதைத்தான் பேசுவார்கள். ஆகவே காரைக்குடி பட்டிமண்டபத்தை ஆரம்பித்து வைத்த காரைக்குடி கம்பன் விழா எப்படி நடக்க வேண்டும் என்பதை நீங்கள் தான் பேச்சாளர்களுக்கு கற்றுத்தர வேண்டும். அதை அழகாக கற்றுத் தருகிறீர்கள் என்று சகோதரியினுடைய பேச்சை நீங்கள் ரசித்து கேட்டதை விட்டு மகிழ்கிறேன். நீருள எனினுள மீனும் நீளமும் என்ற அந்த பாடலுக்கு
இந்த மீனும் நீலமும் என்பதை லட்சுமணனுக்கும் சீதைக்குமான உவமைகளாக கொண்டு பல பேர் நயம் சொல்வதை கேட்டிருக்கிறேன். நீருக்கு ராமனை உவமையாக கொண்டு அவர்கள் செய்த அந்த நயப்பான செய்தி இன்றைக்குத்தான் நான் கேட்டேன். முடிவுரையிலே அது பற்றி சந்தர்ப்பம் வந்தால் சொல்வேன் என்று சொல்லி, அடுத்ததாக சுக்ரீவன் மூலமே யதார்த்த மானுடத்தை கம்பன் பெரிதும் வெளிப்படுத்துகிறான் என்ற அணியிலே பேசுவதற்காக என் அன்பு சகோதரர் தாமல் சரவணன் அவர்கள் பேச வருகிறார். இன்றைய இளைய பேச்சாளர்களுக்குள்ளே நான் ரொம்ப மதிக்கிற ஒரு பேச்சாளன் இவர். ஆழமாக கற்று ஆழமாக சிந்தித்து தக்க அறிவோடு பேசுகிற அவருடைய பேச்சை பல இடங்களிலே கேட்டு நான் ரசித்திருக்கிறேன். இன்றைக்கும் அவர் பேச்சை கேட்க ஆர்வமாக இருக்கிறேன். ஒரே ஒரு கேள்வி, அதை நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்க வேண்டுமோ என்னவோ தெரியவில்லை. யதார்த்த மானுடம் என்று தலைப்பட்டிருக்கிறார்கள். பேச்சாளர்கள் மானுடத்துக்கும் யதார்த்த மானுடத்துக்கும் என்ன வித்தியாசம் என்று சொன்னீர்களேயானால் தீர்ப்புரைக்க எனக்கு அது வாய்ப்பாக இருக்கும். அதை மட்டும் மனதிலே கொண்டு உங்கள் பேச்சை ஆரம்பி. செங்கையில் மான் தூக்கி சிவந்த மழு தூக்கி அங்கத்தில் ஒரு பெண்ணை அனுதினமும் தூக்கி திங்களை கங்கையை கதித்த சடையில் தூக்கி அங்குமிங்கும் தேடியவரும் கண்டிராத காலை தூக்கி ஆடும் தெய்வமே என்னை கை தூக்கி ஆள் தெய்வமே. பேரன்பிற்குரிய நடுவர் அவர்களுக்கும் அறிவு சார்ந்த பேச்சாளர் பெருமக்களுக்கும் கம்பனை சுவைக்க திரளாக வந்து அமர்ந்திருக்கிற கம்பன் சுவைஞர்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். முன்னொரு காலம் ராமனினுடைய அடிப்பொடி சாபத்தில் இருந்த கல்லுக்கு உயிர் கொடுத்தது. பின்னொரு காலம் சா கணேசனார் என்கிற கம்பன் அடிப்பொடி ராமாயணத்தை சூழ்ந்த சாபத்தை நீக்கி இருளகற்றியது. அந்த இருளகற்றிய அற்புதமான திவ்ய தலம் என்கிற பெருமையை காரைக்குடி பெற்றிருக்கிறது என்பதும், அந்த காரைக்குடியிலே நடக்கிற வரலாற்று சிறப்பு மிகுந்த பல மேடைகளை கண்ட காரைக்குடியில் இந்த மேடையில் அடியே நிற்பதிலும் இந்த நேரத்தில் இறைவனுக்கு நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஐயாவுடைய கேள்வியோடு தொடங்கிடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி எள்ளரசி அக்கா அவர்கள் பேசிவிட்டு போனார். அவர் ஒரு நியாயமான வாதம் வச்சார். சுக்ரீவன் குரங்கு, கும்பகர்ணன் அரக்கன். அக்கார்டிங் டு த ஸ்டேட்மெண்ட் இலக்குவன் தான் மனுஷன். எனக்கு தெரிஞ்சு எந்த மனுஷன் 14 வருஷம் தூங்காமையே உட்கார்ந்து இருப்பான்னு எனக்கு தெரியல. ரெண்டாவது, நீங்க சொல்றபடி பார்த்தாலே இலக்குவனே மனுஷன் சொல்ல முடியாது. அவனே ஆதிசேடங்கிற பாம்பு வகையறாங்கிறதே நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அதனால அதெல்லாம் இங்க எடுத்துட்டு வர வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தா அப்படி தலைப்பே உங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. ஐயா கேட்டார், மனிதன் என்றால் என்ன, யதார்த்த மனிதன் என்றால் என்ன? சொல்ல போனா இந்த தலைப்பு கொடுத்ததுல இருந்து இன்னைக்கு காலையில வரைக்கும் நான் தலைப்பை பத்தி யோசிச்சனோ இல்லையோ இந்த தலைப்பை மட்டுமே தான் யோசிச்சுட்டு இருந்தேன். அவங்க சொன்னதுதான், மகாகவி பாரதி கம்பனுக்கு ஒரு அடைவு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டார். இப்ப இன்னைக்கு பத்திரிகை எடுத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு அடைவு வந்துருது. சொல்லின் செல்வர், நாவித்தகர், நாக்கு நர்த்தகி, ஏதோ ஒரு கொடுத்துறாங்க. அப்படி இல்லைன்னா விஜய் டிவி புகழ், சன் டிவி புகழ்னு சொல்லி பேர் போடுற வழக்கம் வந்துருச்சு இப்பெல்லாம். எனக்கு அதுல உடன்பாடு இல்லை. ஒரு முறை சன் டிவியில் வந்துட்டா சன் டிவி புகழ் அப்படின்னு போட்டுக்கிறாங்க. சன் நியூஸ் புகழ் திருடிட்டு 10 முறை அரெஸ்ட் ஆகி வருவான். சன் நியூஸ் புகழ் திருடன்னு போட்டுக்க முடியுமா? வேணும்னா விஜய் டிவி பிரபலம்னு போட்டுக்கலாம். ஏன்னா பிரபலம் வரும் போகும். புகழ் என்பது அவர்கள் செய்கையால் ஒரு முறை வந்தால் திரும்பி போகாதது. ஒரு அடைவு இருக்குல்ல, என்ன பேர் கொடுக்கணும்? பாரதி கம்பனுக்கு ஒரு அடைவு கொடுக்கணும்னு யோசிச்சு என்ன தெரியுமா கொடுத்தாரு? கம்பன் என்றொரு மானுடன் வாழ்ந்தது. என்ன அடைவு தெரியுங்களா? கம்பனை மனுஷன் சொல்லிடுறது, அவ்வளவுதான். ஏன் அவன் மனுஷன் தானே, அவன் மனுஷன் சொல்றதுல பெரிய பெருமை வேண்டியிருக்கு. இப்ப அடுத்த ஒரு கேள்வி வந்தது பாரதி கிட்ட, ஆமா இவர் கம்பனையே மனுஷன் தான், அப்ப என்ன நம்மளாம் என்ன சொல்றாரு? பாரதி ஒரு இடத்துல ரொம்ப அழகா சொல்லுவார் சுயசரிதையில,
உலகம் எனும் ஒரு பெரும் கனவு, அதிலே உண்டு உறங்கி இடர் செய்து செத்திடும் கலக மானிட பூச்சிகள் நம்மளெல்லாம் சொல்லிட்டேன். நம்மளெல்லாம் கொண்டு வந்து எதுல வச்சுக்கிறாருன்னா மனுஷ வகையறாலே இல்லை, நம்மலாம் அண்டர் தி இன்செக்ட்ஸ்குள்ள வச்சுக்கிறாரு. அவ்வளவுதான் நம்மள வச்சிருக்காரு. அதை மீறி இன்னும் வேற யாராவது இருக்காங்களான்னு கேட்டா, மனுஷன் சொல்ல மாட்டீங்களான்னு கேட்டா, பாரதி முன்னு சொல்றார். சொல்லுவேன் மனுஷன், யார சொல்லுவீங்க? பல கிழங்கதைகள் பேசி செத்து போகும் வேடிக்கை மனிதர்களை போல வீழ்வேன் என்று நினைத்தாயோடு மனுஷனுக்கு முன்னாடி வேடிக்கைன்னு போட்டு சொல்றார். தேடிச்சோரனிடம் தின்று பல சின்ன சிறு கதைகள் பேசி இதெல்லாம் செய்யறவன் வேடிக்கை மனுஷன் இல்ல. பாரதி கிட்ட யதார்த்த மனுஷனுக்கு மனுஷன் சொல்றதே பெரிய விஷயம். பாரதி அதுதான் கம்பன் என்பது மானிடன் வாழ்ந்ததும். சார் நான் ஒன்று சொல்லவா, நம்மெல்லாம் மனுஷன் பேர் எடுக்கிறதே உண்மையிலே பெரிய விஷயம். வள்ளலார் ஒரு கோயிலுக்கு போனார். அங்கே ஒரு நிர்வாண துறவி இருப்பார். அவருடைய வேலை என்னன்னா, யார் வந்தாலும் துபார் நாய் போகுது, துபார் நரி போகுது, துபார் கழுத போகுதுன்னு அவர் சொல்லுவார். வள்ளலார் போகும்போது அனுப்பு தொண்டர்கள் போகாதீங்க, அங்கே அவர் ஒரு நிர்வாண துறவி இருக்காரு, அவர் ரொம்ப பேசுவார். வள்ளலார் சிரிச்சுக்கிட்டே போனார். வள்ளலார் போன உடனே அவன் வேகமா துணி எடுத்து தன் நிர்வாணத்தை மறைத்துக் கொண்டு இதோ ஒரு மனிதன் போகிறான் என்று சொன்னார் அந்த நிர்வாண துறவி. யோசிங்க, மனிதன் என்கிற அடைமொழி நமக்கானதே அல்ல. அதில் கம்பனை போன்றும் வள்ளலாரை போன்றும் பெரிய ஆட்களுக்கு தான் அது சொந்தம். அப்ப நமக்கெல்லாம் என்ன வார்த்தை சொந்தம் என்றால், அதுதான் இன்றைய தலைப்பு, யதார்த்த மனிதர்கள். அது என்ன யதார்த்த மனிதர்கள்? பதார்த்தம் தெரியும், அது என்ன யதார்த்தம்? ஒரு வடச்சொல் யத் அர்த்த என்று இணைந்த ஒரு சொல், இரண்டு சொற்களின் கூட்டமைப்பு. இதுக்கு என்ன பொருள்? தமிழ்ல ரொம்ப எளிமையா போனீங்கன்னா, எழுத்தாளர் ஜெயகாந்தன் போகிற போக்குல ரொம்ப அழகா சொல்றார். சில படம் பார்த்துட்டு வந்தா நம்ம சொல்லுவோம், அந்த ஹீரோ ரொம்ப யதார்த்தமா நடிச்சிருந்தாரு அப்படின்னா என்ன? ஜெயபவன் சொல்றார், பொதுவா சினிமாலாம் ஒரு ஹீரோ முன்னாடி 50 பேர் வந்து நிற்பான், 50 பேரை ஒரே ஒரு ஹீரோ அடிப்பார். 60 பேர் லாரில வந்து இறங்குவான், ஒரே ஒரு ஹீரோ நின்று 60 பேர் அடிப்பார். ஆனா சில படங்கள்ல ஒரு ஹீரோ முன்னாடி ஒருத்தன் தான் வந்து நிற்பான். அந்த ஒருத்தங்கிட்டே அடி வாங்கி உருண்டு பிறண்டு ரத்தம் வந்து நிற்பான். ஏன்னா இதுதான் சாதாரணமாக ஒரு மனிதன் சண்டை போடுவது. அதுக்கு என்ன பேர் வைக்கணும்னா, இது யதார்த்தமான ஹீரோ. அப்ப எது யதார்த்தம் என்றால் ஜெயமோகன் சொல்லுகிறான், உள்ளது உள்ளபடியே எவன் ஒருவன் வாழ்கிறானோ அவன் தான் யதார்த்த மனிதன் என்று சொல்லுகிறான். உள்ளது உள்ளபடினா என்ன தெரியுமா? 14 வருஷம் தூங்காமல் கட்டிய மனைவியை பற்றி கூட நினைத்து பார்க்காமல் ராமனோடவே போவது யதார்த்தம் அல்ல. எது தெரியுமா யதார்த்தம்? தப்பு செய்யணும், குடிக்கணும், குடிச்சிட்டு போதையில படுக்கணும், படுத்துட்டு நான் தப்பு பண்ணிட்டேன் இனிமே குடிக்க கூடாதுன்னு தன்னை திருத்திக் கொண்டு மீண்டும் நல்ல வாழ்க்கைக்கு வாழணும். அதுதான் யதார்த்தம் மானுடம். எவன் யதார்த்த மனுஷன்னா கோபப்படுவான், சண்டை போடுவான், அழுவான், ஏமாற்றம் அடைஞ்சிடுவான், தப்பு பண்ணுவான், திருந்துவான், நல்லவனா வாழணும்னு முயற்சி பண்ணுவான். இதெல்லாம் யார் செய்கிறார்களோ அதுதான் யதார்த்த மானுடம் என்றால், இந்த 3 பேரில் அப்படி ஒரே ஒரு பாத்திரம் தான் இருக்கிறது, அதுதான் சுக்ரீவன். பாருங்க, உயிருக்கு பயந்து போய் உட்கார்ந்து பொண்டாட்டியை கூட காப்பாற்ற போக முடியல. ஏன்? வெளியே மலையை விட்டு வெளியே வந்தா பொண்டாட்டி போதில் இவன் முதல்ல போயிடுவான். உயிர் மேல பயம். ராமன் ஒரு அடைக்கலம் வந்த பிறகு அவனோட சேர்ந்து காப்பாற்றணும்னு நினைக்கிறான். அண்ணனை தான் கொல்லணும்னு போறான். ஆனால் அதே அண்ணன் சொத்து விழுந்த விட்ட பார்த்த உடனே மார்பிலே அடித்துக் கொண்டு மண்ணிலே விழுந்து சுக்ரீவன் அழுகிறான் என்றால் எது யதார்த்த மனுஷன் தெரியுமா? தனக்கு ஒருத்தர் தவறு செஞ்சது அண்ணன் போது கோபப்படுவதும், அதே அண்ணன் மார்பிலே வில் வாங்கி அம்பு வாங்கி வீழ்ந்த போது அண்ணா போயிட்டேன்னு அழுவதும் தான் யதார்த்தம் என்றால் அந்த யதார்த்த மானுடன் தான் சுக்ரீவன். அவன் அதை போகிற இடங்களில் எல்லாம் பிரதிபலிக்கிறான் என்று சொல்லுகிறோம். நான் இன்னொன்னு சொல்றேன், யதார்த்த மானுடைய மிகப்பெரிய குணம் எது தெரியுமா? அவன் பலவீனமானவன். அது எதுக்கு ரொம்ப பலவீனமான தெரியுமா? அன்புக்கு ரொம்ப பலவீனமானவன். இவங்க சொன்னாங்கல்ல கூட்டணி, ஒரு மத்தியானத்துக்கு நியூஸ் பார்த்துட்டு அந்த பரபரப்போட வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இது 6 பேர் கொண்ட கூட்டணி இல்ல. கூட்டணிக்காக சுக்ரீவன் போய் சேரல. அது இந்த மன்றத்துக்கு நான் சொல்லணும். ராமனோட சேர்ந்தா ராம எனக்கு ஆட்சி கொடுத்தா என் மனைவியை மீட்டு கொடுப்பான், அதனால நான் ராமனோட சேர்ந்துக்கிறேன்னு சுக்ரீவன் ஒருபோதும் சேரவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு இன்னொரு ஆச்சரியமான விஷயம் சொல்லவா? ராமன் வந்து உட்கார்ந்து மலையில சாப்பிடுற வரைக்கும் தன் மனைவியை
மனைவியை அண்ணன் கவர்ந்து கொண்டு போனான் என்ற உண்மையை கூட சொல்லாமல் மௌனமாக இருந்தவன் சுக்ரீவன். ராமன் கேட்கிறான், பரிமாறணும்னா கொண்டாட்டி தானே பரிமாறணும், எங்க காணோம்னு கேட்கும் போது சுக்ரீவன் தலை குனிந்து இருக்கிறான். அனுமன் பேசுகிறான், இவன் மனைவியை வாலி கவர்ந்து கொண்டு போய்விட்டான். இப்ப ராமன் பார்க்கிறான் ஒரே பேர்ல இருந்து, ஏன்னா அவன் மனைவியை தூக்கிட்டு போயிட்டான்ல. இப்ப ராமன் சொல்றான், என் மனைவியை இழந்த நான் இருப்பதை போல நீயும் இருக்கிறாய் என்றால் உன் மனைவியை மீட்டுக் கொடுத்து விட்டுத்தான் என் மனைவியை நான் தேட போவேன் என்று ராமன் சொல்லுகிறான். அப்போ இங்க எங்கேயும் இந்த கூட்டணி பழிவாங்குவதற்கான கூட்டணி அதெல்லாம் இல்லை. இதை எங்கே நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும்னா, சுக்ரீவனே பேசுகிறான், என்னன்னு சீதையுடைய நகையெல்லாம் எடுத்து வந்து கொடுத்தான். இந்த பாருங்க கீழே கிடைச்சது சீதையோட நகையா இது. ராமன் அதை திறந்து பார்க்கறான். மேகலையை பார்க்கும்போது சீதையினுடைய அந்த உடம்பு, ஆரத்தை பார்க்கும்போது கழுத்துன்னு சீதையே தெரிந்த உடனே அழ ஆரம்பிச்சிடறான். யதார்த்த மனுஷன் யார் தெரியுமா? அவனுக்கு 1000 கஷ்டம் இருக்கும். ஆனா அவன் பக்கத்துல எவனாவது ஓன் அழுதான்னா அவன் கஷ்டத்தை மறந்து அவன் கையை பிடிச்சிட்டு விட்றான், நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்றவன் தான் யதார்த்த மனிதன். சுக்ரீவன் சொல்றான், இப்ப அவனை பத்தி மறந்துட்டான். என்னுடைய சிறு குறை முடித்தல் ஈண்டு ஓடி, என் பொண்டாட்டி கூட்டு போனா சின்ன பிரச்சனை, அது விட்டு எது அவ பொண்டாட்டி போனா சின்ன பிரச்சனையா? என்னுடைய சிறு குறை முடித்தல் ஈண்டு ஒரி பின்னுடைய தாயுமாக போதுரும் மின் இடை சாணகியை மீட்டு மீள்துமால் பொன்னுடை சிலையினாய் விரைந்து போய். இப்ப உடனே போய் சீதையை புடிச்சிட்டு வந்து காப்பாற்றும், அதுக்கப்புறம் என் பொண்டாட்டி பத்தி பார்த்துக்கலாம்னு ஒருத்த பேசுறான்னா, தன் துன்பத்திலும் பிறர் துன்பத்தை தன் துன்பமாக நினைக்கிற யதார்த்த மானிடத்தை சுக்ரீவன் தான் வெளிப்படுத்துகிறான் என்பதை இந்த மேடையில் சொல்லி நிறைவாக ஒரு கருத்து. அவங்க குரங்குன்னு சொன்னாங்க, அடுத்த வாரமாவது சொல்லுவாங்க. அப்புறம் நான் எங்க அம்மாவோட பேசிட்டு இருந்தேன், பர்வீன் அம்மாவோட. அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, இப்படியும் அமைப்பின்படி அவங்க முதல்ல பேசி அப்புறம் நான் பேசிருக்கணும், இது ஒரு யதார்த்தம், நாங்க முதல்ல பேசி அவங்க 2வது ஆகி போச்சுன்னு வச்சுக்கோங்க. அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, கம்பன் ஒரு யதார்த்த மானுடத்தை காட்டுகிறான் என்றால் அவனை இந்த சமூகம் பின்பற்றுவது போல இருக்கணும். ஒரு குடிகாரனையா யதார்த்த மானுடனாக நாம் காட்ட முடியும் என்று அவர்களிடம் பேசிய போது எனக்கு ஒன்று தோன்றியது, கம்பன் ஒருபோதும் குடிகார சுக்ரீவனை காட்ட வேண்டும் என்ற நோக்கத்தில் அந்த பாத்திரத்தை படைக்கவில்லை. நான் இன்னும் சொல்லுகிறேன், இன்றைக்கு அறிவியல் சொல்லுகிறது மனிதன் எதிலே இருந்து தோன்றினான் என்று கேட்டால், இன்றைக்கு அறிவியல் சொல்கிறது மனிதன் எதில் இருந்து தோன்றினான் என்றால் குரங்கிலே இருந்து தோன்றினான் என்று சொல்கிறது. நான் இன்னும் சொல்லுகிறேன், அப்படி எந்த குரங்கிலே இருந்து ஒருவேளை மனிதன் பரிணமித்திருக்கலாம் என்று கேட்டால் அந்த குரங்கின் பெயர் சுக்ரீவன். அது என்ன தெரியுமா சொல்றேன், இதோட முடிச்சுக்கிறேன். அண்ணனோட போய் சண்டை போட போகும்போது லக்ஷ்மணன் சொல்றான், ஏன்னா சொந்த அண்ணனையே சாவடிக்கு நம்மளை கூட்டு வந்திருக்கிறானே, இவனை நம்பிதான் நம்ம சீதையை தேடணுமா? அப்ப ராமன் ஒரு வார்த்தை சொல்லுகிறான், இப்பித்தாய விலங்கின் ஒழுக்கினை பேசலாமோ? இது ஒரு அனிமல், இதை பத்தி நீ ஏன் பேசிட்டு இருக்கு, இதுக்கெல்லாம் ஒழுக்கம் இருக்கன்னு ராமன் சொல்லுகிறான். இப்பித்தாய விலங்கின் ஒழுக்கினை பேசலாமோ? எத்தாயின் வயிற்றில் பின் பிறந்தாரெல்லாம் ஒத்தால் பரதன் பெரிய உத்தமன் ஆதல் உண்டோ? பரதன் மாதிரி வந்துட முடியுமா எல்லாரும் அப்படின்னு சொன்ன அதே ராமன் பின்னாளிலே மீண்டு வந்து சுக்ரீவன் மன்னிப்பு கேட்கிறான், நான் குடிச்சிட்டு மறந்துட்டேன் என்ன மன்னிச்சிரு. அப்ப இவன் சொல்றான், யார்? சுக்ரீவன் சொல்லுகிறான், மன்னவா நீ பணி மறுத்து வைகி என் புல் நிலை குரங்கு இயல்புக்கினேன், நான் ஒரு அனிமல் மாதிரி நடந்துக்கிட்டேன், என்னை மன்னிச்சிரு. இப்ப ராமன் சொல்றான், அதுக்கு என்ன பதில்? தருவினைத்து ஆகையின் தாழ்விற்கு ஆகுமோ பரதன் நீ இணையன என்று சொன்னான். ஏய், உன்னை யாரு குரங்குன்னு சொன்னது? நீ என் தம்பி பரதனுக்கு ஈக்குவல் தான் சொன்னான். எந்த ராமன் இது குரங்கு பரதனுக்கு ஈடாகுமோ என்று சொன்ன அதே ராமனை நீ குரங்கு அல்ல என் பரதனுக்கு ஈடு என்று சொல்ல வைத்து குரங்கிலே இருந்து முதல் யதார்த்த மனிதன் பரிணமித்தான் என்றாலே அது சுக்ரீவன் தான் என்பதை ராமனே பதிவு செய்திருக்கிறார் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அதில் இலக்குவன் உயர்ந்தவனா, சுக்ரீவன் உயர்ந்தவனா, கும்பகர்ணன் உயர்ந்தவனா? நான் ஒன்றை இந்த அரங்கத்திற்கு மிக தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். பட்டிமண்டபத்தில் பேசுகிற எவரும் ஒரு கதாபாத்திரத்தை உயர்த்துவதன் பொருட்டு பிற கதாபாத்திரங்களை சிறுமைப்படுத்தி பேசுவதை நான் ஒருபோதும் ஒப்புக்கொண்டதில்லை. கற்பிற்சிறந்தவள் கண்ணகி என்று ஒரு மாதமும் கற்பிற்சிறந்தவள் மாதவி என்று இன்னொரு மாதமும் பேசியவர் தான் கற்பை இழந்தார்களே தவிர கண்ணகி மாதவி காப்பிய காலத்திலிருந்து கற்போடுதான் இருக்கிறார். யதார்த்த மானுடத்தில் கும்பகர்ணனுக்கு பங்கு உண்டா? உண்டு. இலக்குவனுக்கு பங்கு உண்டா? உண்டு. சுக்ரீவனுக்கு பங்கு உண்டா? உண்டு.
இந்த 3 கதாபாத்திரங்களும் யதார்த்த மானுடத்தை பிரதிபலிக்கிறதா என்றால் ஆம். அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. இல்லை, சுக்ரீவன் வானரம், கும்பகர்ணன் அசுரன், எனவே மானுடைய யதார்த்தத்தில் அவர்களை சேர்க்க முடியாது என்று எங்கள் அணியிலேயே நீங்கள் சொல்லியிருந்தாலும் அதை நான் ஏற்கவில்லை. ஏன் ஏற்கவில்லை என்றால் எனக்கு தெரியும், மனிதரிலும் அசுரர்கள் உண்டு, மனிதர்களிலும் வானரங்கள் உண்டு. நீங்கள் பாராளுமன்றங்களையும் சட்டமன்றங்களையும் பார்த்தால் உங்களுக்கு தெரியும், மனிதர்களிலும் அசுரர்கள் உண்டு. ரொம்ப சாப்பிடுறவங்க நம்ம ஊர்ல என்ன சொல்றோம்? அசுரத்தீன் ஹிங்கினான்னு சொல்லுவாங்க. ரொம்ப தூங்குறவன் என்ன தூங்க சொல்லுவாங்க? அசுர தூக்கம் தூங்குறான்னு சொல்லுவாங்க. மனிதரிலும் அசுரர்கள் உண்டு, மனிதர்களிலும் வானரங்கள் உண்டு, வானரங்களிலும் மனிதர்கள் உண்டு, அசுரர்களும் மனிதர்கள் உண்டு. எல்லா சாதியிலும், எல்லா இனத்திலும், எல்லா பிரிவிலும் மேன்மக்கள் உண்டு. எல்லா சாதியிலும், எல்லா பிரிவிலும் கீழ்மக்கள் உண்டு. கீழ்மக்கள் மேல்மக்கள் என்பதை கொண்டு அல்ல ஒரு இனத்தை, ஒரு மொழியை, ஒரு சாதியை தீர்மானிக்கும். கதாபாத்திரம் என்று வந்துவிட்டால் இந்த 3 கதாபாத்திரங்களின் பங்களிப்பில் குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்கக் கொள்வது நம் பணி. இந்த 3வரில் மிகப்பெரிய பாத்திரத்தை பங்களிப்பை யார் செய்கிறார்கள்? யதார்த்தமானம் என்றால் என்ன? யதார்த்தம் என்றால் என்ன? ரியாலிசம் என்கிற ஆங்கில சொல் தான் அதற்கு இணையான சொல். பசித்த ஒருவனுக்கு உணவை பார்த்தால் என்ன தோன்றும்? என்ன தோன்றும்? சொல்லுங்க. பசி மேலும் கூடும். உணவு சிறந்ததா இருந்தால் உமிழ்ந்து என்ன செய்யும்? சுரக்கும். 2-3 நாள் கழித்து சாப்பாடை பார்த்தா கண்ணிலும் நீர். சாப்பாடை பார்த்துட்டா 2-3 நாள் சாப்பிடாம இருந்து நீங்க பார்த்துருக்கீங்களான்னு தெரியும். நான் பார்த்துருக்கேன். 2 நாள் சாப்பிடாம இருந்து சாப்பாடை பார்த்துட்டீங்கன்னா வாயில மட்டும் தண்ணி வரும், கண்ணிலையும் தண்ணி வரும். அப்ப உணவை பார்த்த உடனேயே பசித்தவனுக்கு ஏற்படுகிற மெய்ப்பாடுகள் யதார்த்தம். ஆனால் எது மானுட யதார்த்தம் என்றால் அதை இந்திரர்தம் அமிர்தம் எய்வதாயினும் இனிதன தம்மியர் உடல் நிலனே என்று நான் என் இனத்தோடு மக்களோடு சேர்ந்து உண்ணுவேன் என்று ஒருவர் கருதினால் அது யதார்த்தமாகும். ஒரு பெண்ணை பார்த்த உடனேயே காதல் பிறந்தால் அது யதார்த்தம். 24 வயசுல அது அப்படி நடக்கணும். நடந்தா தப்பு, நடக்காட்டிதான் தப்பு. யதார்த்தம். பார்த்த உடனேயே காதல் வந்தது அவரில்லை. ஆனால் அந்த காதலுக்கு உரியவள் அவளா? காதலுக்கு உரியவர் நாமா? இணைந்து வாழ முடியுமா? இது செல்லுமா? இது போகுமா என்று ஆராய்ந்து அறிந்து அந்த பெண்ணை கைப்பிடித்து, ஏனென்றால் மிதிலையில் கன்னிமாடத்தில் பார்த்த பிறகும் கூட பார்த்தவுடன் காதல் கொண்டு விட்டோமே, அவள் யாரென்று அந்த இரவு ராமன் பதறினான் பாருங்கள். அது யதார்த்தமானது. வெறும் ஆசை பிறந்தால் அது யதார்த்தம். அது மாண்புடையதாக மாறினால் அது யதார்த்தம். அது தகுதியுடையதாக மாறினால் அந்த யதார்த்த மானுடத்தை இதன் வழியாக நீங்கள் உணர்வீர்கள். மனிதன் எப்படி வெளிப்படுத்துவார்? நான் சொன்னேன் பாருங்கள். பசித்தவன் உணவை பார்த்தால் வாயில் உமிழ்நீர் சுரக்கும். 2-3 நாள் பசித்திருந்தவனுக்கு என்ன வரும்? கண்களிலும் கூட கண்ணீர் வரும், முகத்தில் சிரிப்பு வரும். அதுவரை இல்லாத பசி மீண்டும் புறப்பட்டு வரும். உணவின் மீது, உயிரின் மீது ஆசை பிறக்கும். இதெல்லாம் மெய்ப்பாடுகள். நீங்கள் முன்முறையில் உண்மையும் தாய்மை பற்றி பேசுகிறீர்கள். மண்டப தலைமை பற்றி நீங்கள் பேசவே இல்லை. ஆனால் நீங்கள் பேசுகிறீர்கள். பட்டிமண்டப தலைப்புக்கான ஆதாரமாக ஒரு செய்தி இருந்தது. உணர்வுகளால் மனிதர்கள் தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ள தவறுகிறார்கள் என்பது. அறிவு உயர்ந்தது, அறிவு சிறந்தது, அது யாரும் பிரித்து சொல்ல மாட்டார்கள். ஆனால் ஒரு குழந்தை, அவர் சொன்னது போல, குழந்தையின் மீது விழுகிற பூவில் விழிக்கிற தாயின் உணர்வு என்பது அறிவு. அது தாய்மை, தாய்மையின் உணர்வு. கழுகு மிக உயரம் பறக்கும். ஆனால் கடையிலிருந்து 10 அடி பறக்க முடியாத ஒரு கோழி தன் குஞ்சை காப்பாற்றுவதற்காக விடர் செலுத்திக் கொண்டு ரெக்கைகளை விழித்துக் கொண்டு தன்னிலும் வலிமையான பறவையை நோக்கி போகிறது என்றால்
அன்பர்களே, அது வன்முறை அன்று, அது தாய். அந்த உணர்வு தான் மெய்ப்பாடு. அந்த உணர்வு மெய்ப்பாடும் தான் ஒரு மனிதனை அடையாளப்படுத்துகிறது. பார்த்த உடனே வணக்கம், வாங்க, நல்லா இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா இயற்கையாகவே அந்த சந்திப்பு மகிழ்ச்சியுடையதாகிறது இல்லையா? அப்ப உணர்வு தானே. எப்ப வந்துட்டியா? சரி, நேத்தேவா? சரி அப்படின்னா அந்த சந்திப்புல எப்படா வந்து அதான். அப்ப பரிமாறிக்கொள்ளுகிற உணர்வு இருக்குல்ல, அதுதான் மெய்ப்பாடு. நவரசங்கள் இருக்கு, நகை வெளிவரல் இருக்கா, 9 இருக்கா. இந்த 9 இலக்கணங்களையும் உணர்வையும் மாண்டத்தன்மையோடு வெளிப்படுத்திய முதன்மை கதாபாத்திரம் இறக்கும். 1. 2வது, நீங்கள் குறிப்பிட்ட இன்னொரு செய்தி, இடம் காலம். காப்பியம் நெடுகிலும் ராமனுக்கு முடிசூட போவதில்லை என்ற கணத்திலிருந்து முடிசூடுகிற வரையில் காப்பியம் நெடுகிலும் உடன் இருந்த கதாபாத்திரம் இலக்கம். எனவே அது முழுமையான ஒரு கதாபாத்திரம். செகண்ட் ஹீரோ கதாநாயகனோடு கூடவே வருகிற அவனிலும் வேறொன்று இல்லாத ஒரு கதாபாத்திரம் இலக்குவன். சுக்ரீவன் அப்படி இல்லை, இன்டர்வல் பிறகு வர்றான். இடைவேளைக்கு பிறகு வருகிற கதாபாத்திரம் சுக்ரீவன். கிளைமாக்ஸ் வர்ற கதாபாத்திரம் கும்பகன். கடைசியில் தான் வர்றது. நான் இதை குறிப்பிடுவது அந்த கதாபாத்திரங்களை குறைப்பதற்காக அல்ல. காப்பியத்தில் அவர்களுக்கான இடமும் காலமும் அவ்வளவுதான். அதை நீங்கள் தான் தீர்மானிக்க, கம்பன் தீர்மானிக்க. காப்பியம் நெடுகிலும் ராமனோடு இலக்குவன் இருக்கிறான். காப்பியத்தில் ஒரு கட்டத்திற்கு பிறகுதான் சுக்ரீவன் வந்து சேர்கிறான். காப்பியத்தின் இறுதியிலே தான் அவர்கள் மது அருந்தியதை பற்றியோ அவர்கள் உறங்கியதை பற்றியோ தான் நான் குறை சொல்ல மாட்டேன். எப்படி ஒருவன் 14 ஆண்டுகள் பிடித்திருக்க முடியும் என்று தம்பி கேட்ட மாதிரி எல்லாம் நான் கேட்க மாட்டேன். 14 ஆண்டுகள் இல்லை, எத்தனை ஆண்டுகள் வேண்டுமானாலும் பிடித்திருக்க முடியும். அன்பிருந்தால், காதல் இருந்தால், யதார்த்த மாமனத்தின் மிச்சம் இருந்தால் காத்திருக்க முடியும். ஒரு தாய் காத்திருப்பது போல, ஒரு தனையன் காத்திருப்பது போல, ஏன் தேவர்களே வந்து அழைத்த போதிலும் போகாமல் ராமனின் வருகைக்காக ஒரு சபரி காத்திருந்ததை போல சபரி இடத்திலே போய் நீங்கள் முதன்முறையாக போய் சபரி இடத்திலே போய் மகன் சொன்னான், சபரியை இந்த காட்டிற்கு ராமன் வருவான் ஒரு நாள், அவன் பசித்து வருவான், அவனுக்கு அந்தந்த பழங்களை கொடுத்து அவனுக்கு பசி அமர்த்துவதன் கடமை என்று சபரி இடத்திலே மகன் சொன்ன போது அந்தர்களே நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், ராமன் பிறந்திருக்கவில்லை. ராமன் இந்த உலகத்திற்கு அவதாரமாக தோன்றுவதற்கு முன்பாகவே மகன் சொன்ன வார்த்தைகளை மதித்து அவன் வருவான் என்று காத்திருந்தாள் பாருங்கள் சபரி. அது சிறிய கதாபாத்திரம் போதிலும், கொஞ்சமே வந்த போதிலும் அது காத்திருக்க முடியும், அன்பினால் காத்திருக்க முடியும் என்பதன் அடையாளம் சபரி. அந்த அன்பின் மாநிலத்தின் பேரடையாளம் இலக்குவன். நான் தலைப்புக்காக இதை பேசவில்லை, தலைப்புக்காகத்தான் வாசித்தேன். ஆனால் வாசிக்க எனக்கு என்ன தோன்றுகிறது, ஒரு மனிதனுக்கு இவ்வளவு உணர்வுபூர்வமாக இருப்பானா, இவ்வளவு என்ன சொல்றது யதார்த்தமான காலை மிதித்த உடனே கத்துறான், வீட்டுல போயெல்லாம் கத்துற. மகாகவி பாரதியார் சொல்லுவார், ரொம்ப நல்லா சொல்லுவார், செடியாக பிறந்தால் தொட்டால் சிடுங்கி செடியாக பிற, கல்லாக பிறந்தால் காந்தக்கல்லாக பிற, மனிதனாக பிறந்தால் காதல் செய். பாரதியார் சொல்வார், இலக்குவன் தொட்டால் சிடுங்கி செடி, இலக்குவன் காந்த கல், இலக்குவன் ராமன் மீது காதல் கொண்ட பேருயிர் என்று சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள். சீதை அறிந்திராத ராமனை அறிந்திருந்தவன் இலக்குவன். சீதை அறிந்திராத ராமனை அறிந்திருந்தவன் இலக்குவன். அவனுக்கு ஒன்றும் நேராது, அவனுக்கு ஒன்றும் நேராது. இல்லை, அவனுக்கு ஆபத்து வந்து விட்டது என்று சீதை சொன்ன போது, இல்லை, அவனை அழிக்கும் ஒரு சக்தி இந்த உலகத்தில் இல்லை என்று அவன் சொன்னதை சீதை நம்பாமல் இருந்தாள். ஆனால்
அவனை எதுவும் வெல்ல முடியாது என்று நம்பி அவன் மீதான வலிமையை, நம்பிக்கையை யதார்த்தமாக அன்னைக்கு சொன்னான் பாருங்கள். அந்த இடத்தில் இலக்குவன் சீதையை விடவும் ராமனை அறிந்தவன் என்றார். சீதையை விடவும் இந்த உலகத்தில் ராமனை அறிந்தது எவரும் இல்லை என்று நான் அறிந்திருந்தேன். இல்லை, சீதையை விடவும் ராமனை அறிந்தவன் இலக்குவன். அந்த யதார்த்தம் பட்டம் இல்லை, பட்டம் இல்லை என்று சொன்ன கணத்தில் அவனுக்கு என்ன கோபம் வருகிறது? நான் கம்பனின் சொற்களில் சொல்கிறேன். முடிவுறாத பிறையை சூடிய சிவபெருமானுக்கு வந்த கோபத்தை போல அவனுக்கு கோபம் வந்தது என்று கம்பன் எழுதினான். சிவனின் கோபத்திற்கு ஒப்பான கோபம். அது மட்டுமில்லை, அவன் கோபம் எங்கே இருந்து வந்தது என்று கம்பன் எழுதுகிறான். உள் நிற்கும் உயிர்ப்பு என்னும் ஊதை பறக்க. கோபத்தில் அவன் விட்ட மூச்சு எப்படின்னா, அதான் யதார்த்தம், அதான் மானுடம். கைகேயையும் தசரதனையும் கொல்வது என்று முடிவெடுக்கிறான். எப்படி? அவனை காட்டுக்கு போக சொன்னான், இருவரையும் கொள்கிறேன். அப்ப ராமன் சொல்றான், அவர்களின் பெற்றோர்கள். இப்ப சொல்கிறான் இலக்குவன், ராமனை பார், எனக்கு தாய் நீ, தந்தை நீ, நீதான் எனக்கு தாயும் தந்தையும் என்றார். தசரதன் கைகேயும் எனக்கு தாயும் தந்தையும் இல்லை, எனவே அவர்களை கொண்டால் எனக்கு எந்த பழியும் ஆறாது என்று வழிகடந்து தன் அன்பை வெளிப்படுத்தியவனா வெளிப்படுத்திய ராமன் சொன்னான், இல்லடா, அப்பா சொல்லி மீறி நான் எப்படி நான் அதிகாரத்துக்கு போவேன்? இது விதியின் பிழை. சும்மா விதிக்கு விதி செய்வேன் என்று சொல்லுகிறார். இல்லை, பேசாமல் நான் சொல்கிறேன் கேள். ராமன் சொன்ன உடனே அந்த சீற்றம் எல்லாம் அடங்கி அடுத்த கணம் சரி நான் உன்னோடு வருகிறேன் என்று சொன்ன போது, என்னோடு வராதே என்று ராமன் சொன்ன போது, உனக்கு நான் என்ன தீங்கிழைத்தேன் என்னை வராதே என்று சொல்கிறாயே என்று அந்த நகர்நீங்கு படலம் ஒன்றில் மட்டும் 50 பாடல்களுக்குள் 500 விதமான மெய்ப்பாடுகளை, கோபத்தை, ஆற்றலை, சினத்தை, கண்ணீரை, வெம்பி அழும் துயரத்தை எல்லாவற்றையும் வெளிப்படுத்திய மானுட யதார்த்தத்திற்கு உரியவன் இலக்குவன். அங்க மட்டுமில்லை, இன்னும் 2 இடம் நான் சொல்லி நிறைவு செய்து கொள்கிறேன். அவர் சொன்னது போல பேச பேச கம்பெனியில் 1000 இருக்கும். எப்படியும் அடுத்த ஆண்டும் பேசத்தானே போகணும். அதுவும் இந்த ஆண்டு அதிகாரம் மாதவின் கையில் அகப்பட்டுக் கொண்டார். மணியை மாதவின் கையில் அகப்பட்டுக் கொண்டார். ஒன்று செய்ய முடியாது. காட்டுக்கு போன இடத்தில் காட்டுக்கு ராமன் போய்விட்டானே என்று கலங்கி பரதன் பார்க்க வருகிறான். இவன் பரதன் பார்க்க வருவதை தவறாக புரிந்துகொள்கிறான். அதுதான் யதார்த்தமாக ட்ரூத்ஃபுல். அந்த கணம் ரொம்ப யோக்கியமாக, ஆகா பரதனா வருகிறானா சொல்லல, ஆகா ஊரை விட்டு விரட்டிய பிறகு இவன் வருகிறானே, திரும்பவும் இங்கும் தேடி வருகிறானே, மதித்திலே இவன் உன்னை மதிக்காமல் வருகிறானே என்று ஆத்திரமும் கோபமும் கொண்ட போது ராமன் கூப்பிட்டு, அவனை பார், அவன் எந்த கோலத்தில் வருகிறான், அவனை பார்த்தா இப்படி கோபப்படுகிறாய் என்று கேட்ட கணத்தில் மரவரி உடித்து உறவு கோலத்தில் ராமனை தேடுவதற்காக வந்து மீண்டும் அரசுக்கு அழைத்து போக வந்த பரதன் என்று தெரிந்த கணத்தில் தான் ரொம்ப முக்கியம். மானுட யதார்த்தம். யாரை மதிக்காமல் ராமனை எதிர்க்க வந்தவன் என்று கருதினானோ அவன் மதிக்காமல் வந்தவன் அல்ல, ராமன் மீது பேரன்பினால் கொண்டு வந்தான் என்று உணர்ந்த கணத்தில் அந்த நிமிடம் யதார்த்த மானுடத்தோடு கையில் இருந்த வில்லை கீழே போட்டுவிட்டு, கம்பன் சொன்னான், கையில் இருந்த வில்லை மட்டும் கீழே போடவில்லை, அவன் கண்களிலே இருந்த கண்ணீரும் சேர்ந்து வில்லோடு தரையில் விழுந்தது என்று சொன்னார். ஆயுதத்தை மட்டும் கீழே போட்டவன் அல்ல, அவன் அன்பையும் கண்ணீர் துளிகளால் வெளிப்படுத்தியவன். சுக்ரீவன் மீது பெரும் கோபம் கொண்டு போனான், தாரை எதிரே வந்தான். தாரை எப்படி வந்துதான் பார்த்தான். வாலியின் மரணத்துக்கு காரணமானவன் சுக்ரீவன். தன் மரணத்துக்கு காரணமான ஒருவரையும் அவனது அரசையும் காப்பாற்றுவதற்காக வாலி வருகிறான், தாரை வருகிறான், கணவனை இழந்த வருகிறான். அந்த இடத்துல கம்பன் ஒரு சொல் போடுகிறான் பாருங்கள். ஒரே ஒரு வார்த்தை நான் சொல்லி நிறைவு செய்து விடுகிறேன். ரொம்ப
வெள்ளுடை உடுத்தி தாரை வந்து நிற்கிறான். மாலையை இழந்து தாரை வந்து நிற்கிறான். இவன் சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றாமல் குடித்து விட்டு கீழே கிடக்கிற சுக்ரீவனுக்கு பாடம் சொல்வதற்காக பெரும் சிற்றத்தோடு வருகிறான். எதிரே அவன் சிற்றத்தை தணிப்பதற்காக அங்கதனும் அனுமதனும் தாரையை கொண்டு போய் நிறுத்துகிறார்கள். வெள்ளுடை தரித்து தாரை நிற்கிறாள். கம்பன் பாடுகிறான். பார்குலாம் முழு வெண் திங்கள் பகல் வந்த. இதுதான் கம்பன். ஒரு முழு நிலவு உச்சி பகல் நேரத்தில் வந்தால் எப்படி இருக்கும்? கண்ணுக்கு தெரியுமா? தெரியும். ஒளி பொருந்தியதா இருக்குமா? இருக்கும். ஆனால் ஒளி இருக்காது. தாரை உயிரோடு இருக்கிறாள், ஆனால் ஒளியோடு இல்லை. கணவனை இழந்த துயரத்தோடு இருக்கிறாள். பகலில் வந்த நிலவு போல வந்த தாரையை பார்த்த உடனேயே சுக்ரீவனின் மீது கோபம் கொள்ள வேண்டும் என்கிற யதார்த்தம் நடந்து போய்விட்டது. அன்னியை தேட வேண்டும் என்ற எண்ணம் தொலைந்து போய்விட்டது. எல்லாம் மறந்து இலக்குவனுக்கு எது தெரியுமா ஞாபகம் வந்தது? இப்படித்தானே அயோத்தியில் தயவுடன் இல்லாமல் கோசலையும் சுபத்திரையும் கையையும் மூவரும் கைமை கோலத்தில் நிற்பார்கள் என்று கருதிய மாத்திரத்தில் தாரையை பார்த்தவுடனே தன் தாயரை நினைத்தான் என்றால் அவனே காப்பிய முழுவதும் இடத்தால் காலத்தால் அளவால் தானுடைய யதார்த்தத்தை உணர்த்திய கதாபாத்திரம். நன்றி. பாரதி கிருஷ்ணகுமார் அவர்களுடைய உரை கேட்டு நீங்கள் எல்லோரும் மகிழ்ந்தீர்கள். உங்கள் சார்பாக பாரதி கிருஷ்ணகுமார் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் சொல்ல விரும்புகிறேன். தயவு செய்து பாரதி கிருஷ்ணகுமார் அவர்களே, தயவு செய்து நீங்கள் தொடர்ந்து பட்டிமண்டபங்களிலே பேச வேண்டும். உங்களை போன்றவர்கள் பட்டிமண்டபங்களிலே பேசினால் வீழ்ந்து கிடக்கிற பட்டிமண்டபம் பழையபடி உயர்நிலைக்கு வரும். என்னுடைய ஆசிரியர் ஒருவர் எனக்கு எப்பொழுதும் சொல்வார், இருளோடு போராடாதீர்கள், ஒளியை கொண்டு வாருங்கள் என்பார். பாரதி கிருஷ்ணகுமார் பட்டிமண்டபத்துக்கு கிடைத்திருக்கிற ஒளி, அந்த ஒளி பரவட்டும் என்று சொல்லி வாழ்த்தி, அடுத்ததாக என்னுடைய அன்பு சகோதரர் நண்பர் மாது அவர்களை சுக்ரீவனுக்காக பேச வருமாறு கேட்டுக்கொண்டார். மழையில் எழுப்பவும் தாய்களில் வாழ மாநிலம் பெற்றவள் இடுகுணராயோ முதலை மொழிக்கு இறங்காத தாயோ கோமகளே பெரும் பாரதற்கு அரசு இதமுறை நின்மொழி 18 கூறி வேண்டிய வாழ்வினை பாடுதும் காணாய் இடமுறை வந்தனை ஆண்டருள் செய்வாய் ஈன்றவளே பள்ளி எழுந்தருளாயே. போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய காரைக்குடி கம்பன் விழாவினை மிகுந்த சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கின்ற என்னுடைய தலைவர் மற்றும் செயலாளர் பெருந்தை, இதே நேரத்தில் இந்த கம்பன் கழகம் சீரோடும் சிறப்போடும் நடத்துவதற்கு பெரும் துணை புரிந்திருக்கின்ற கோவிலூர் மடத்தினுடைய அதீனகத்தர் சுவாமி அவர்களே, அவர்களோடு தோளோடு தோள் நின்று இந்த விழாவினை சிறப்போடு நடத்தி கொண்டிருக்கின்ற அறக்கட்டளையை சார்ந்திருக்கிற சான்றோர் குழுக்கள் அனைவருடைய திருவடிகளையும் என்னுடைய மனமொழி மெய்களினாலே வணங்கி கொண்டிருக்கிறேன். இந்த நல்ல நிகழ்வுக்கு அடுத்த மாதம் பாண்டிச்சேரியில் மிகச்சிறந்த விழாவில் கம்பன் விழாவினை நடத்துவதற்காக தயாராகி கொண்டிருக்கின்ற எங்கள் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் பல்வேறு கம்பன் கடைகளிலிருந்து வந்திருக்கிற சான்றோர் பெருமக்களுக்கும் இந்த இனிய பட்டிமண்டபத்தில் நடுவராக வீட்டிலிருந்து நல்லதொரு தீர்ப்பை வழங்கியிருக்கக்கூடிய கம்பபாரதி அவர்களுக்கும் பாங்கறிந்து பட்டிமண்டபத்தில் இருக்கிற சான்றோர் பெருமக்களுக்கும் தள்ளாக கூடியிருக்கிற சுரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எவ்வளவோ பேசணும்னு ஆசை, ஒரு நல்ல பேச்சுக்கு அப்புறம் பேசாமல் இருக்கிறது தான் நல்லது. எனக்கு என்னுடைய பழைய ஞாபகம் வருது. நான் சத்தியன் என்னுடைய குருநாதர் எப்பவும் அறிவுடி அண்ணன் பேசின பிற்பாடு தான் என்னை பேச போடுவாங்க பட்டிமன்றத்தில். அறிவுடி சார் பேசினதுக்கப்புறம் ஒரு நாள் பட்டிமன்றத்தில் பேச முடியுமா? நான் சொல்கிறேன் சத்தியன்கிட்ட, என்னை தயவு செஞ்சு அவர் அணியில் போட்டுருங்க, என்னால் பேச முடியல அவர் எதிர்த்து அப்படின்னா. அப்போ எனக்கு
சதீஸ்வரன் சார் ஒரு அறிவுரை சொன்னார், என்னால் மறக்க முடியாது. என் குருநாதர் சொன்னார், ஏய் அறிவுடைய ஜெயிக்க முடியும்னு நினைச்சு பேசாது, அவரோட போட்டி போட முடியும்னு நினைச்சு பேசு, நீ வெற்றி அடைவார். அது மாதிரி இப்போ அண்ணன் பாரதி கிருஷ்ணகுமாரோட நான் போட்டி போட போறேன், வெற்றி பெறணும்னு நினைக்கிறேன். அதில் அவர் ஒன்று சொன்னாங்க, இலக்கம் வந்து ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் வரும். நாங்கள் யாரு சுப்ரீம் இடைவேளையில வரும், குபர்மன் கிளைமேக்ஸ் வரும். இப்போ எனக்கு ஒரு கேள்வி, ஹானஸ்டா பதில் சொல்லணும் இங்க இருக்கிறவங்க எல்லாம், நடுவரை தவிர. ஏன்னா இந்த கேள்வி நடுவருக்கு கிடையாது. நமக்கு அம்மாவை ரொம்ப பிடிக்குமா, மனைவியை ரொம்ப பிடிக்குமா? ஹானஸ்டா மனைவினா கை தூக்கிருங்க. ஏன்னா பல பேர் வந்திருக்கீங்க, திருப்பி வீட்டுக்கு போகணும். இடையில வந்தவதான் மனைவி, ஆதியிலேயே நம்ம கூடயே வந்தவதான் யாரு? அம்மா. இருந்தாலும் அம்மா விட நமக்கு யாரை பிடிக்குது? மனைவியை பிடிக்குது. அதனாலதான் சுக்ரீவன் அவன் ஒரு மனைவி மாதிரி ராமனுக்கு. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, பல பேரை கிளைமேக்ஸுக்கு கூட்டிட்டு போறதே இடையில வந்த மனைவி தான். அதனால இவனை அனுப்பிச்சு வச்சதே யாரு? மனைவி வந்து சபையில உட்கார்ந்துருக்கேன், அதனாலதான் அவளை கூட்டு வரல. நான் கும்பகர்ணனை மேல அனுப்பிச்சு வச்சதே நான் தானே. நீங்க இப்ப கும்பகர்ணன் மாய்ச்சது யாரு? ராமனா? கும்பகர்ணன் ராமன் கேட்கிறான், மூக்கிலா முகம் என்று என்னை இயேசு என் மானத்தை காப்பாத்து. ஏன் தெரியுமா? இந்த சுக்ரீவன் என் மூக்கை கடிச்சுட்டு போயிட்டான். அப்போ கும்பகர்ணனை நல்ல விதமா அனுப்பிச்சு வச்சதே நாங்க தான். அடுத்தது இன்னொரு கேள்வி கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? விலங்குல மனிதன் இருக்கான் அப்படின்னா மன்னிக்கணுங்க, நான் அதை ஒத்துக்கிறது. விலங்குல மனிதன் இருக்காங்க கிடையாது. ஏன்? விலங்கேதான் மனிதன். நாம அத்தனை பேருக்கும் நம்ம மூதாதையர் யாரு? யார் நம்ம மூதாதையர்? நாம அத்தனை பேரும் குழந்தையில இருந்து வந்த ஆளுதான். அதுலதான் பேத்தி எழிலரசி. நாம எல்லாரும் எங்க இருந்து வந்தவங்க தான்? விலங்குல இருந்து வந்தவங்க தான். அதனால நாம இதுல இருந்து ஒண்ணும் மாறவே முடியாது. நீங்க கேட்கலாம், எழிலரசி மட்டும் பேத்தின்னு சொன்னீங்க, அப்ப நீ பேரன் இல்லையா? நானும் அப்படித்தான். எல்லாரும் எங்க இருந்தா வந்தோம்? குரங்குல இருந்தா வந்தோம். கம்பன்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா? அவன் அரக்கனை படைத்தாலும் சரி, விலங்கை படைத்தாலும் சரி, மனிதனை படைத்தாலும் சரி, எல்லாவற்றிலும் ஏதோ ஒரு மானுடத்துடைய வெற்றியை காட்டுவது என்பது கம்பனுடைய மிகப்பெரிய சிறப்பு. எந்த மாற்றம்? இப்ப நமக்கு ஒரு என்ன வருது? யதார்த்தம்னா என்ன? அதுதான் நான் இதுக்காக மதுரை பேரகராதி அது இதெல்லாம் நான் எடுத்து பார்த்தேன். யதார்த்தமா தான் பார்த்தேன். அதுல யதார்த்தம் அப்படிங்கிறது என்ன போட்டு பொருள்னா, நடைமுறை, உண்மை, நடுவன், இதெல்லாம் யதார்த்தத்துக்கு போட்டிருக்கிற அர்த்தம். சரி, இது அந்த காலத்துல இருந்த மதுரை பேரகராதில போட்டிருக்கு. தற்காலத்துல தமிழ் இருக்க கிரியா அப்படின்னு தற்கால தமிழ் அகராதி எல்லாம் வந்திருக்கு. அதுல என்ன போட்டிருக்கு பார்க்கலாமே. ஏன்னா தற்காலத்துல யதார்த்தம் எப்படி பயன்படுதுன்னு பார்த்தா அதுல போட்டுட்டாங்க, நடைமுறைக்கு முரண்படாதது, நடைமுறையில் உள்ளது. இது யதார்த்தத்துக்கு போட்டிருக்கிற. அது மட்டுமானா குறிப்பிட்ட எந்த உட்பொருளையும் கொண்டிருக்காத ஒரு தன்மை. ஆங்கிலத்தில் சொல்லணும்னா கேஷுவல், செய்யற செயல்ல ஒரு குறிப்பிட்ட இதை வச்சுக்கிறது கிடையாது. சரி, அடுத்தது அப்பட்டமான உண்மை. எதுக்கு? யதார்த்தத்துக்கு அர்த்தம் அப்பட்டமான உண்மை, நேக்கட் ட்ரூத் அப்படிங்கிறது இல்லையா? அப்பட்டமான உண்மை. இப்போ இதுல 3 பேரை இதை வச்சுக்கிட்டு இந்த 3 பேரையும் பார்ப்போம் யாரு இருந்தாங்க. இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கு இளைய பெருமானை பிடிக்குமா? பிடிக்கும். எல்லாருக்கும். கும்பகர்ணனை பிடிக்காம இருக்குமா? அத்தனை பேருக்கு பிடிக்கும். சுக்ரீவனை இவங்க 2 பேருக்கு பிடிச்சாலும் சுக்ரீவனை பிடிக்குமா? பிடிக்காது. ஏன்? இவன் ஒருத்தர் தான் யதார்த்தம். என்ன இப்படி சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? ஒரு பழமொழி உண்டு, உங்களுக்கு தெரியுமா? யதார்த்தவாதி வெகுஜன
விரோதி அப்படின்னு, யதார்த்தவாதி, வெகுஜன விரோதி. ஏன் உங்களுக்கு சுக்ரீவனை பிடிக்கலன்னா அதுக்கு ஒரே காரணம், அவன் யதார்த்தவாதி, அதனால உங்களுக்கு பிடிக்கல. இவங்க ரெண்டு பேரும் யதார்த்தத்தை மீறியவர்கள், அதனால உங்களுக்கு பிடிக்குது. அவ்வளவுதான் வித்தியாசம். மீறினாங்களா அப்படின்னு நீங்க கேட்கலாம். மீறினாங்களா? நான் ஒவ்வொரு செய்தியா சொல்றேன். சுக்ரீவனை பத்தி நன்றி மறக்கிறது மனுஷனுக்குள்ள குணங்கள்ல தலையாயம். காற்று மழை ஊழியிலும் சாகாது கம்பன் அவன் பாட்டு, அவன் தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு. கல்லிருக்கும் கூந்தலினால் உள்ளிருப்பாள் என்று சொல்லி பள்ளமிடும் ராகவனை நம்பு, அது பாடலல்ல உண்மை என்று நம்பு என்று சொன்ன கவியரசு கண்ணதாசனின் வரிகளை உண்மை. இன்றிலிருந்து 35 ஆண்டுகளுக்கு முன்னால் பள்ளிக்கூட சிறுமியாக மேடைக்கு காரைக்குடி கம்பன் விழாவிலே மேடை ஏற்றப்பட்டவள். அன்றைய நாள் எனக்கு இன்னும் பசுமையாக ஞாபகம் இருக்கிறது. எனக்கு முன்னால் மிகப்பெரிய ஜாம்பவான்கள் பேசுகிறார்கள். அப்படி பேசிக் கொண்டிருக்கக்கூடிய சபையிலே ஒருவருக்கு ஒரு பாட்டு திக்கிவிட்டது. குடைக்கின்ற கவரியின்றி கொற்ற வெண் குடையும் இன்றி அவர் நிற்கிறார். அவருக்கு திக்குகிறது. அப்பொழுதெல்லாம் இப்படி நாற்காலி போட மாட்டார்கள், கீழே உட்கார்ந்து கேட்பீர்கள். பின்னால் இருந்து ஒரு ஓங்கி ஒலித்தது ஒரு பெண்ணின் குரல். தழைக்கின்ற கவரியின்றி என்று ஒரு குரல் ஓங்கி ஒலித்தது. அப்பொழுதுதான் நான் நடுநடுங்கி சிலிர்த்து போனேன். இங்கே மேடையில் இருக்கின்றவர்கள் எல்லாம் சான்றோர்கள் என்று நான் நம்பிக்கொண்டிருந்த காலகட்டத்தில் இல்லை இல்லை, காரைக்குடியில் கேட்பவர்கள் பேசுபவர்களை விட சான்றோர்களாக இருக்கிறார்கள் என்பதனை என் அறிவுக்கு சொன்ன சபை காரைக்குடி கம்பன் கழக சபை. இந்த கம்பன் கழகத்தில் நான் இப்பொழுது உங்கள் மேடைக்கு முன்னால் நிற்கிறேன். பெயர் போட்டு வரவில்லை என்றால் 3 ஆண்டுகள் மட்டும்தான் அடிப்படை அவர்கள் பனிஷ்மெண்ட் தருவார்கள். ஆனால் எங்கள் கம்பபாரதி ஜெயராஜன் அவர்கள் அப்படி அவருடைய அடிப்படையை தொடர்ந்து கம்பராமாயணத்தை உலகமெங்கும் சமூகத்திடம் தலைமுறையிடம் பரப்புகின்ற அவர், அவரை விட கடுமையானவராக ஒரு முறை நான் பெயர் போட்டு வரவில்லை என்று 14 ஆண்டுகள் என்னை பேச அடைக்காமல் அதற்கு பின்னால் தான் என்னை பேச அடைத்தார். நான் அப்பொழுதுதான் யோசித்து பார்க்கிறேன், கம்பன் கழகங்கள் மனித நேயத்தை, மாண்பை, மரியாதையை, பண்பை போதிக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களாக, கல்வி சாலைகளாகத்தான் திகழ்ந்து கொண்டிருக்கின்றன. இத்தகைய மேடைகளில் பேசுவது என்பது வழிபாட்டு தளத்திற்கு வந்துவிட்டு போவதற்கு சமமாக நான் கருதுகின்ற காரணத்தினால் உங்கள் அத்துணை பேரையும் நான் வணங்கி மகிழ்கிறேன். ஐயா ஜெயராஜ் அவர்கள் உட்பட இந்த முன்னுரையையும் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். இனி பேச்சு யதார்த்த மானுடம் யாரிடம் வெளிப்பட்டிருக்கிறது என்பது கேள்வி. எனக்கு முன்னால் பேசிய சான்றோர்கள் கும்பனை ஒரு பொருட்டுக்கு கூட எடுத்துக்கொள்ளாமல் அவர்களை தட்டி ஓரமா உட்கார வச்சுட்டு போயிருக்காங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நான் ஒரு டீச்சர். இப்போ தேர்வு எழுத சொன்னார்கள். 3 பேரும் தேர்வுக்கு வந்தார்கள். என்ன பிரச்சனைனா 10ஆம் வகுப்பு தேர்வு. ஆனா வந்தவங்கள்ல ஒரு துணைவேந்தர் வந்து உட்கார்ந்துட்டு தேர்வு எழுதுறாரு. அவர்தான் லக்ஷ்மணன். அவரெல்லாம் தேர்வுக்கு வரக்கூடாது. ஏன்னா அவர் அபவ் குவாலிஃபிகேஷன். இந்த ஓட்டத்திலே அவர் கிடையாது. அடுத்து எங்க 2 பேருக்கு தான் போட்டி. இதுல 30 மார்க் வாங்கி ஃபெயிலா போனது சுக்ரீவன். ஒரு 45-50 வாங்கி ஆவரேஜ் ஸ்டூடெண்டா நின்றுட்டு இருக்கிறது கும்பகர்ணன் மட்டும்தான். அதனால் யதார்த்தமான மானுடத்தை வெளிப்படுத்துவது கும்பன் தான் என்று நாங்கள் பேச வந்தோம். அப்படி என்ன செய்தார்கள்? கம்பனை பற்றி நான் யோசித்து பார்க்கிறேன். மற்ற விலங்குகளை, அரக்கர்களை, பறவைகளை எல்லாம் தன்னுடன் சேர்த்துக் கொண்டு நடந்த மானுடம். எனக்கு முன்னால் பேசிய ஒரு பேச்சாளர் சொன்னார், புகழ் என்பது வேறு, பிரபலம் என்பது வேறு. கம்பன் பிரபலமானவன் இல்லை, கம்பன் புகழ் கொண்டவன். அதனால் தான் பாரதி எழுதுகின்ற பொழுது புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு என்று எழுதினார். புகழ் என்கின்ற வார்த்தைக்கு கம்பனுக்கு அருகதை இருக்கிறது என்றால் அவன் படைத்த பாத்திரங்கள் யதார்த்தமான மானுடத்தை எப்படி வெளிப்படுத்துகிறது என்பதை சொல்வதில் இருக்கிறது. நீங்கள் செய்யக்கூடிய பிழைகள் ஒரு மனுஷன் தான் பிடிக்கணும். அது எப்படி
சொல்றீங்க ஒரு மனுஷன் தான் பிடிக்கணும்னு. அப்பதான் அவன் யதார்த்த மனுஷன் அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாமா? அதுவும் இந்த அவைக்கு வந்து நான் இப்படி சொல்கிறேன். தனி மனிதன் குற்றங்களை செய்பவன். ஆனால் சமூகம் அதை எப்பொழுது அங்கீகரிக்கவில்லையோ அந்த சமூகம் தான் அடுத்த தலைமுறைக்கு வழிகாட்டுகின்ற சமூகமாக வரும். நீங்கள் அவன் செய்த குற்றங்களை, அவன் குடித்தது சரி என்று சொன்னதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் சுக்ரீவனை சேர்க்கவே கூடாது. நான் ஒண்ணு கேட்கிறேங்க, மனைவியை தூக்கிட்டு போயிட்டா அண்ணன் தான் போனா உயிர் போயிடும்ங்கிறதுனால பதுங்கியே இருந்தீங்க. நீ யதார்த்தமான மாற்றத்தை அடுத்தவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற. எப்படி நீ வந்து உயர்ந்த நிலையில் உன்னால் இருந்து விட முடியும் என்று நான் கேட்கிறேன். அடுத்த விஷயத்தை நான் சொல்றேன். ராமன் வரான். இல்ல பிரச்சனை என்ன தெரியுமா? அவன் ராமன் தான்ங்கிறதே அவனுக்கு தெரியல. இந்த மராமரங்களை நீ வந்து அழிச்சு காட்டு எனக்கு, அப்பதான் நான் உன்னை கொஞ்சம் கூட்டத்தில் உன்னை சேர்த்துக்குவேன். அறியாமையில் பேசுகிறேன். அறியாமையில் பேசுவது எப்படி யதார்த்தமான ஒரு மானுடமாக இருக்க முடியும்? கம்பன் காட்டுகின்ற யதார்த்தம் என்பது எது? நீங்கள் செய்யக்கூடிய பிழைகளை கம்பனுடைய யதார்த்தம் என்கின்ற சொல்லுக்கு பின்னால் மறைத்து விட முடியாது. ஏனென்றால் காலம் காலமாக மற்றவர்கள் பின்பற்றக்கூடிய வாழ்க்கைக்கான பாத்திரங்களை நமக்கு முன்னால் போட்டவர் கம்பன். நான் இப்படி யோசித்து பார்க்கிறேன். இந்த சுக்ரீவன் ஒருபோதும் மானுடத்தை, யதார்த்தமான மானுடத்தை தூக்கி பிடிக்கின்ற எந்த காரியத்தையும் செய்யும். அவ்வளவு பேசினான்ல, நன்றி மறக்கிறது மானுடத்தினுடைய இயல்புங்கிறீங்க. அது எப்படி இயல்பாகும்? அது குற்றம். அது இயல்பாக அவர் சொல்லுகிறார். நடுவர் பெருந்தகை இருக்கிறாரே, அவர் வந்து கம்பரையும் திருவள்ளுவரையும் கண்களாக கொண்டது. கண்டிக்கக்கூடிய ஒரு வார்த்தை, நன்றி மறப்பது நன்றன்று. கம்பன் கண்டித்த இடம் அது எப்படி யதார்த்தமான மானுடமாக அவன் ஏற்றுக்கொள்ள முடியும்? நன்றி மறந்தான். நன்றி மறந்து தன்னுடைய நாடு தனக்கு வந்துவிட்டது, அப்பதான் அவன் யதார்த்த மனுஷன் அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாமா? அதுவும் இந்த அவைக்கு வந்து நான் இப்படி சொல்கிறேன். தனி மனிதன் குற்றங்களை செய்பவன். ஆனால் சமூகம் அதை எப்பொழுது அங்கீகரிக்கவில்லையோ அந்த சமூகம் தான் அடுத்த தலைமுறைக்கு வழிகாட்டுகின்ற சமூகமாக வரும். நீங்கள் அவன் செய்த குற்றங்களை, அவன் குடித்தது சரி என்று சொன்னதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் சுக்ரீவனை சேர்க்கவே கூடாது. நான் ஒண்ணு கேட்கிறேங்க, மனைவியை தூக்கிட்டு போயிட்டா அண்ணன் தான் போனா உயிர் போயிடும்ங்கிறதுனால பதுங்கியே இருந்தீங்க. நீ யதார்த்தமான மாற்றத்தை அடுத்தவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற. எப்படி நீ வந்து உயர்ந்த நிலையில் உன்னால் இருந்து விட முடியும் என்று நான் கேட்கிறேன். அடுத்த விஷயத்தை நான் சொல்றேன். ராமன் வரான். இல்ல பிரச்சனை என்ன தெரியுமா? அவன் ராமன் தான்ங்கிறதே அவனுக்கு தெரியல. இந்த மராமரங்களை நீ வந்து அழிச்சு காட்டு எனக்கு, அப்பதான் நான் உன்னை கொஞ்சம் கூட்டத்தில் உன்னை சேர்த்துக்குவேன். அறியாமையில் பேசுகிறேன். அறியாமையில் பேசுவது எப்படி யதார்த்தமான ஒரு மானுடமாக இருக்க முடியும்? கம்பன் காட்டுகின்ற யதார்த்தம் என்பது எது? நீங்கள் செய்யக்கூடிய பிழைகளை கம்பனுடைய யதார்த்தம் என்கின்ற சொல்லுக்கு பின்னால் மறைத்து விட முடியாது. ஏனென்றால் காலம் காலமாக மற்றவர்கள் பின்பற்றக்கூடிய வாழ்க்கைக்கான பாத்திரங்களை நமக்கு முன்னால் போட்டவர் கம்பன். நான் இப்படி யோசித்து பார்க்கிறேன். இந்த சுக்ரீவன் ஒருபோதும் மானுடத்தை, யதார்த்தமான மானுடத்தை தூக்கி பிடிக்கின்ற எந்த காரியத்தையும் செய்யும். அவ்வளவு பேசினான்ல, நன்றி மறக்கிறது மானுடத்தினுடைய இயல்புங்கிறீங்க. அது எப்படி இயல்பாகும்? அது குற்றம். அது இயல்பாக அவர் சொல்லுகிறார். நடுவர் பெருந்தகை இருக்கிறாரே, அவர் வந்து கம்பரையும் திருவள்ளுவரையும் கண்களாக கொண்டது. கண்டிக்கக்கூடிய ஒரு வார்த்தை, நன்றி மறப்பது நன்றன்று. கம்பன் கண்டித்த இடம் அது எப்படி யதார்த்தமான மானுடமாக அவன் ஏற்றுக்கொள்ள முடியும்? நன்றி மறந்தான். நன்றி மறந்து தன்னுடைய நாடு தனக்கு வந்துவிட்டது, அப்பதான் அவன் யதார்த்த மனுஷன் அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாமா? அதுவும் இந்த அவைக்கு வந்து நான் இப்படி சொல்கிறேன். தனி மனிதன் குற்றங்களை செய்பவன். ஆனால் சமூகம் அதை எப்பொழுது அங்கீகரிக்கவில்லையோ அந்த சமூகம் தான் அடுத்த தலைமுறைக்கு வழிகாட்டுகின்ற சமூகமாக வரும். நீங்கள் அவன் செய்த குற்றங்களை, அவன் குடித்தது சரி என்று சொன்னதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் சுக்ரீவனை சேர்க்கவே கூடாது. நான் ஒண்ணு கேட்கிறேங்க, மனைவியை தூக்கிட்டு போயிட்டா அண்ணன் தான்
போனா உயிர் போயிடும்ங்கிறதுனால பதுங்கியே இருந்தீங்க. நீ யதார்த்தமான மாற்றத்தை அடுத்தவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற. எப்படி நீ உயர்ந்த நிலையில் உன்னால் இருந்து விட முடியும் என்று நான் கேட்கிறேன். அடுத்த விஷயத்தை நான் சொல்றேன். ராமன் வரான். இல்ல பிரச்சனை என்ன தெரியுமா? அவன் ராமன் தான்ங்கிறதே அவனுக்கு தெரியல. இந்த மராமரங்களை நீ அழிச்சு காட்டு எனக்கு, அப்பதான் நான் உன்னை கொஞ்சம் கூட்டத்தில் உன்னை சேர்த்துக்குவேன். அறியாமையில் பேசுகிறேன். அறியாமையில் பேசுவது எப்படி யதார்த்தமான ஒரு மானுடமாக இருக்க முடியும்? கம்பன் காட்டுகின்ற யதார்த்தம் என்பது எது? நீங்கள் செய்யக்கூடிய பிழைகளை கம்பனுடைய யதார்த்தம் என்கின்ற சொல்லுக்கு பின்னால் மறைத்து விட முடியாது. ஏனென்றால் காலம் காலமாக மற்றவர்கள் பின்பற்றக்கூடிய வாழ்க்கைக்கான பாத்திரங்களை நமக்கு முன்னால் போட்டவர் கம்பன். நான் இப்படி யோசித்து பார்க்கிறேன். இந்த சுக்ரீவன் ஒருபோதும் மானுடத்தை, யதார்த்தமான மானுடத்தை தூக்கி பிடிக்கின்ற எந்த காரியத்தையும் செய்யும். அவ்வளவு பேசினான்ல, நன்றி மறக்கிறது மானுடத்தினுடைய இயல்புங்கிறீங்க. அது எப்படி இயல்பாகும்? அது குற்றம். அது இயல்பாக அவர் சொல்லுகிறார். நடுவர் பெருந்தகை இருக்கிறாரே, அவர் கம்பரையும் திருவள்ளுவரையும் கண்களாக கொண்டது. கண்டிக்கக்கூடிய ஒரு வார்த்தை நன்றி மறப்பது. பழையபடி காரைக்குடியில் வைத்தே ஒரு தரமான பட்டிமண்டபத்தை கம்பன் விழாவில் நடத்தியிருந்தார். அதற்காக பேசியவர்களுக்கு என்னுடைய நன்றி அறிதலை தெரிவித்துக் கொள்கிறேன். அதனை ரசித்து கேட்ட உங்களுக்கும் என்னுடைய நன்றி அறிதல் உரித்தாகட்டும். 3 பாத்திரங்கள். யதார்த்த மானுடத்தை கம்பன் பெரிதும் சித்தரித்த பாத்திரம் எது? இதுதான் கேள்வி. சுருக்கமாக என்னுடைய தீர்ப்பை நான் சொல்ல முயல்கிறேன். 1 லக்குவன், அடுத்தது சுக்ரீவன், அடுத்தது கும்பகர்ணன். இந்த யதார்த்த மானுடம் என்றால் என்ன என்று நான் கேட்ட பொழுது சரவணன் பதில் சொன்னார். மற்றவர்களும் அதை ஆளுக்கு ஒரு விதமாக சொன்னார்கள். சில பேர் அதையே அங்கீகரித்து சொன்னார். எப்பொழுதும் ஒரு சொல்லுக்கான பொருளை காண வேண்டுமானால் அதனுடைய எதிர்ச்சொல்லை பார்த்துவிட்டால் அதனுடைய இந்த சொல்லினுடைய பொருள் விளங்கிவிடும். யதார்த்த மானுடம் என்பதற்கு எதிர்ச்சொல்லாக இருக்கக்கூடியது எது என்றால் லட்சிய மானுடம். அப்படி வைத்துக் கொண்டோமானால் எங்களுக்கு உடனே யதார்த்த மானுடம் என்ன என்று புரிகிறது. லட்சிய மானுடராக சில மானுடர்கள் இருக்கிறார்கள். அப்படி லட்சியங்கள் பெரிதாக பாதிக்காமல் வெறும் உணர்வுக்காக வாழ்ந்தவர்கள் என்று சில பேர் இருக்கிறார்கள். அவர்களைத்தான் யதார்த்த மானுடர்கள் என்று கொள்ள வேண்டி இருக்கிறது என்று இந்த மன்றம் கருதுகிறது. 3 பாத்திரங்களிலே யார் யதார்த்தமான பாத்திரம்? இதுதான் முக்கியமானது. லக்குவனை எடுத்துக்கொண்டு பேசினார்கள். எங்களுடைய பாரதி கிருஷ்ணகுமார் ஐயா அவர்கள் மிக அருமையாக பேசினார். இந்த லட்சுமண பாத்திரத்திலே பாத்திரத்தினுடைய ஆரம்ப பகுதி என்று ஒன்று இருக்கிறது, முடிவு பகுதி என்று ஒன்று இருக்கிறது. அதை புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் முடிவு பகுதி, ஆரம்ப பகுதியிலே லட்சியங்களை கொண்டிருக்கிற ஒருவன் முடிவு பகுதியிலே அந்த லட்சியங்களை கைவிடுவானானால் அவன் யதார்த்த பாத்திரம். ஆரம்ப பகுதியிலே மிக சாதாரண மனிதனாக இருந்துவிட்டு போக 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 வளர்ச்சி பெற்று அந்த வளர்ச்சியினுடைய உச்சத்திலே அவன் லட்சியங்கள் கொண்ட ஒரு மனிதனாக மாறிவிட்டானால் அவன் லட்சிய பாத்திரம். லட்சுமணனை நாங்கள் எடுத்து பார்க்கிற பொழுது இந்த வரவுகோலை வைத்துக் கொண்டுதான் நாங்கள் பார்க்க வேண்டி இருக்கிறது. அவனுடைய முற்பகுதி என்ன, பிற்பகுதி என்ன? பாரதி கிருஷ்ணகுமார் அவர்கள் சொன்னது போல அவனுடைய முற்பகுதியிலே அண்ணன் மேல் அளவற்ற காதல் கொண்டவன், அதில் சந்தேகம் இல்லை. 14 ஆண்டுகள் கண் தூங்காமல் இருந்தான் என்ற ஒரு செய்தியை சொன்னார்கள். இது நடக்குமா என்று கேட்கிறார்கள். எப்பொழுதும் விதி என்று ஒன்று இருந்தால் விதிவிலக்கென்று ஒன்று இருக்க வாய்ப்பு இருக்கிறது. இதை நாம் மறக்கக்கூடாது. நாம் எல்லாம் எந்த நேரமும் தூங்குகிறவர்கள், தூக்கமின்றி இருக்க முடியாதவர்கள். இதெல்லாம் விதிக்கப்பட்ட அமைப்பு. எங்காவது ஒருவருக்கு இந்த விதிக்கு மாறான விதிவிலக்கான தன்மை இருக்கும். தூங்க முடியாமல் சில பேர் இருப்பார்கள். எனக்கு கூட ஒரு நண்பர் இருக்கிறார். கடந்த சில வாரங்களுக்கு முன்புதான் சந்தித்தேன். அவர் சொன்னார், தனக்கு 6 மாதங்களாக தூக்கம்
பெறுவதில்லை என்றார். நான் சொல்வது உண்மை. இப்போ 6 மாதங்களாக தூக்கம் பெறுவதில்லை என்பதை நாம் ஏற்றுக்கொண்டோமானால் அவர் இன்னும் 14 ஆண்டுகள் இருந்தால் 14 ஆண்டுகளும் சில வேளை தூங்காமல் இருக்கலாம். ஆகவே விதி என்று ஒன்று இருந்தால் விதிவிலக்கு என்று ஒன்று இருக்கும் என்று நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே லட்சுமணன் 14 ஆண்டுகள் தூங்காமல் இருந்தான் என்பது பொய் என்று நாம் எடுத்துக் கொள்ளக்கூடாது. நான் எப்பொழுதும் சொல்வதுண்டு, நமக்கு நம்முடைய பெரியவர்கள் வகுத்த அமைப்பிலே ஆகம பிரமாணம் என்று ஒன்று இருக்கிறது. பெரியவர்கள் ஒன்றை சொன்னால் அதை நம்ப வேண்டும். இன்றைக்கு அதிலே ஒரு மாற்றான கருத்து வந்துவிட்டது. என்னென்றால், பெரியவர்களுடைய கருத்தை நிராகரித்து பேசுவது. இப்ப கம்பன் ராமாயணம் செய்தான், அதை வைத்துக் கொண்டுதானே நாங்கள் பேசுகிறோம். ஆகவே கம்பன் சொன்னதை நாங்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். கம்பன் அப்படி பொய்யாக சொல்லி இருப்பான் என்றால் பிறகு கம்பனை தொடக்கூடாது. கம்பன் சொல்லுகிறான் 14 ஆண்டுகள் இவன் விழித்திருந்தான் என்று சொல்கிறான் என்றால் அது நடக்குமா என்ற ஆராய்ச்சி எல்லாம் வேண்டாம், நடந்தது என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகவே லட்சுமணன் 14 ஆண்டுகள் தூங்காமல் விழித்திருந்தான். ஒரு பெண்மையின் குரலாக வர்ணின் அவர்கள் ஒரு குரல் கொடுத்தார். மனைவியை விட்டு போனானே அது சரியா என்று. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இதை பற்றி சென்னை கம்பன் விழாவிலே ஒருவர் பேசுகிற பொழுது ஒரு கதையை சொன்னார். அது எங்கேயோ கேரளா அந்த பக்கங்களிலே சொல்லப்படுகிற கதை என்று ஒரு கதை சொன்னார். நான் ரொம்ப ரசித்தேன். ராமாயண போரெல்லாம் முடிந்து விட்டது, ராவண யுத்தம் எல்லாம் முடிந்து விட்டது. ராமலட்சுமணர்கள் அயோத்திக்கு வருகிறார்கள். அயோத்திக்கு வருகிறார்கள் என்ற உடனே ஊரிலே பெரிய பரபரப்பு. எல்லாரும் ஓடி ஓடி ராமனை பார்க்க வேண்டும், லட்சுமணனை பார்க்க வேண்டும் என்று ஓடுகிறார்களாம். அப்பொழுது இந்த ஊர்மிளை என்கின்ற லட்சுமணனுடைய மனைவி மட்டும் உட்கார்ந்து இருந்தவள். ஏதோ நான் பேப்பர் படிச்சிருப்பாள், இல்லை ஏதாவது தைத்துக் கொண்டிருந்திருப்பாள், பேசாமல் இருக்கிறாள். அப்ப அவருடைய தோழிகள் அவளை பார்த்து கேட்டார், இதுக்கு முன்பே லட்சுமணன் போன நாள் தொடக்கம் ஊர்மிளையும் தூங்கவில்லையா? அப்போ ஒரு தோழி ஊர்மிளையை கேட்டாராம், லட்சுமணனுக்கு தான் அங்கே விரதம், அவன் போய் தூங்காமல் இருந்தான், நீ ஏன் அம்மா தூங்காமல் இருக்கிறாய் என்று கேட்டார். அவள் கேட்ட உடனே ஊர்மிளை சொன்னாலாம், எனக்கு தூங்கி விடுவேன், நான் தூங்கினால் என் கனவிலே லட்சுமணன் வருவார், கனவிலே லட்சுமணன் வந்தால் கூட ராமனுடைய காவல் குறைந்து போய்விடும், அப்படி இருக்கக்கூடாது என்பதற்காக நான் விழித்திருக்கிறேன் என்றாராம். இது சற்று மிகையாக இருக்கலாம். ஆனால் ஒரு கணவன் மனைவி என்பது பக்கத்திலே இருந்து ஒருவரோடு ஒருவர் உறவு கொண்டாடுவது மட்டுமல்ல, ஒருவர் லட்சியத்துக்கு மற்றவர் கை கொடுப்பதுதான் உண்மையான கணவன் மனைவியினுடைய அடிப்படை அடையாளம். அதைத்தான் அவர் கையாளுகிறார். இப்போ லட்சுமணன் வந்து விட்டான் உடனே எல்லாரும் ஓடினார்களா? இவள் மட்டும் பேசாமல் உட்கார்ந்த உடனே ஒரு தோழி கேட்டாளா, இது கம்பெனிலே இல்லை, தோழி கேட்டாலாம், எல்லாரும் ராமலட்சுமணர்கள் வருகிறார்கள் என்று ஓடுகிறார்களே, நீ உன் லட்சுமணனை பார்க்க போகவில்லையா என்று கேட்டார். அதற்கு அவள் சொன்னாலா, அப்படியானால் நீ என்ன நினைக்கிறாய்? இந்த 14 ஆண்டுகளும் நான் லட்சுமணனை விட்டு பிரிந்திருந்தேன் என்று நினைக்கிறாயா? ஒரு நாள் கூட நான் லட்சுமணனை பிரியவில்லை, அவர் என்னோடுதான் இருந்தார். நான் இப்போ போய் பார்த்தால் தான் ஏதோ புதிதாக பார்க்கிறது போல இருக்கும், அதனால் தான் நான் போகவில்லை என்றார். நான் எப்பொழுதும் ஒன்றை சொல்லுகிறேன் பாருங்கள், இப்ப ராமனை நமக்கு எல்லாருக்கும் தெரிகிறது. இன்றைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனையே இதுதான். என்ன பிரச்சனை என்று கேட்டால், ஒவ்வொருவரும் நினைக்கிறார்கள், நான் என்னுடைய சுயத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும், மற்றவனுக்கு நான் ஏன் உதவி செய்ய வேண்டும்? இது ஒரு கேள்வி வந்துவிட்டது. மற்றவர்களை உயர்த்த நான் ஏன் பாடுபட வேண்டும்? என்னை உயர்த்த நான் பாடுபடுவது தானே சரி? சுயநலம் என்பது பிழையா? என் நலத்திலே நான் அக்கறை கொள்வது பிழையா என்று கேட்கிறார். அது தவறு. இப்ப பாருங்கள், ராமனை உலகம் பூராகவும் தெரிகிறது. ராமன் என்ற அந்த தனி மனிதனை உலகம் பூராகவும் தெரிகிறது. எப்படி அவன் அவ்வளவு தூரம் உயர்ந்தான்? நான் உங்களை கேட்கிறேன், சும்மா இப்ப வீதியில போய் நின்று பார்க்கிறோம், அங்கே ஒரு 4 கிலோமீட்டருக்கு மேலே ஒருத்தர் தெரிகிறான். தெரிந்தால் எல்லாரும் அவனை பார்ப்போம். பார்த்த உடனே கேள்வி வரும், இவன் எப்படி அவ்வளவு உயர்ந்தான் என்ற கேள்வி வரும் அல்லவா? கேள்வி வந்தால் இவனை யாரோ உயர்த்தி பிடிக்கிறார்கள், அவனும் நம்மை போன்ற மனிதன் உயர்ந்திருக்கிறான் என்றால் யாரோ உயர்த்துகிறார்கள். யார் உயர்த்தினார் என்று கேட்டால், அவன் இன்னாருடைய தோளிலே நின்றான், அவன் இன்னாருடைய தோளிலே நின்றான், அவன் இன்னாருடைய தோளிலே நின்றான் என்று சொல்கிற பொழுது
அவனுக்கு கீழ் இருக்கிற எல்லாரும் அடையாளப்படுத்தப்படுவார்கள். மறந்து போகாதீர்கள், அவனுக்கு கீழ் இருக்கிற எல்லாரும் அடையாளப்படுத்தப்படுவார்கள். ஒரு லட்சுமணன் தனியே முயற்சி செய்திருந்தாலும் இன்றைக்கு லட்சுமணனுக்கு இருக்கிற பிரசித்தம் வந்திருக்காது. மற்றவர்கள் எல்லாரும் ஒருவரை தூக்கி ராமன் தூக்கப்பட்ட உடனே ராமன் தெரிந்ததாலே ராமனை தூக்கி அத்தனை பேரும் தெரிய வந்தார்கள். நாங்கள் மற்றவர்களை தூக்க விரும்புவதில்லை. என்னை நான் தூக்கினால் ஒரு அளவுக்குத்தான் நான் உயர முடியும். எல்லோரும் பாசத்தினாலே அன்பினாலே ஒருவரை உயர்த்தினால் ஒருவர் உயர அவர் உலகத்துக்கு தெரிய வர அவருக்கு கீழே இருக்கிற அத்தனை பேரும் தெரிய வருவார்கள் என்ற உண்மையை நாம் மறந்துவிடக் கூடாது. அதைத்தான் லட்சுமணன் செய்தான். ஆரம்பத்திலே அவன் ஒரு முரடன், கோபக்காரன். அண்ணனுக்கு ஆட்சி இல்லை என்று சொன்னவுடன் அவன் படுகிற ஆத்திரத்தை அவர்கள் அற்புதமாக எடுத்துச் சொன்னார். அவன் கடும் வார்த்தைகள் பேசுகிறான். சிங்கத்துக்கு இடுகிற உணவை நாய்க்கு இடுகிறாயோ என்கிறான். சபையிலே சொல்லப்பட்ட சொந்த சகோதரனை சொல்கிறான். அதிலே பரதன் மீதான கோபம் வெளிப்படவில்லை, ராமன் மீதான அன்பு வெளிப்படுகிறது. நாங்கள் எப்பொழுதும் சொல்லுகிறது, திட்டுகிற வார்த்தைகளை கேட்டு பல பேர் சோர்ந்து விடுகிறோம். அப்பா பேசினார், அம்மா பேசினார் என்று நாங்கள் சோர்ந்து விடுகிறோம். ஒன்றை மறந்து போகாதீர்கள், கோபம் வந்து திட்டுகிற பொழுது அந்த திட்டுகிற வார்த்தைக்கு திட்டுகிற பொருள் இல்லை. ஒரு தந்த தாய் சொல்லுகிறார் பிள்ளையை பார்த்துட்டு, நாசமா போட, இப்படி என்னை கஷ்டப்படுத்துறாய், நாசமா போடா, தாய் நாசமா போடும் என்று நினைக்கிறாளா? திருந்தடா என்பதுதான் அந்த சொல்லுக்கு அர்த்தம். அதை தெரியாமல் சில பிள்ளைகள் போய் நஞ்சு குடித்து இறந்து தற்கொலை பண்ணி விடுகிறார்கள். திட்டுகிறார்கள் என்றால் அதற்கு அந்த திட்டுதலுக்குள்ளே இருக்கிற அன்புதான் நாம் உணரப்பட வேண்டியது. லட்சுமணன் பரதனை சொன்னானே, இது சிங்கத்துக்கு இடுகிற உணவை நாய்க்கு இடுகிறது என்றால் அது பரதனை திட்டவில்லை, ராமன் மேல் கொண்ட காதலை அவன் வெளிப்படுத்தினான். கோபம் தான், கடும் கோபம் பேசுகிறான். ராமன் வந்து சமாதானம் செய்கிறான், அப்பொழுதும் ஏற்கவில்லை. ராமன் சொல்லுகிறான், நதியின் பிள்ளை என்று நறுங்குணலின்மை நம்மை பயந்தால் மதியின் பிள்ளை என்று, மகன் பிள்ளை என்று, பதியின் பிள்ளை என்று, இது விதியின் பிள்ளை மைந்தார் என்றான். அப்போ கூட அவனுக்கு ராமன் சொல்லுகிறான், அதை ஏற்க வேண்டும் என்று நினைக்கவில்லை. என்ன ராமா சொல்கிறாய், விதியினால் தான் இந்த பிள்ளை நடந்ததா? கொஞ்சம் பொருள், அந்த விதிக்கு நான் ஒரு விதி செய்கிறேன் என்றான். விதிக்கு விதியாகும் என் விட்டொழில் காட்டி என்றான். அதுவரை கோபம் வராத ராமனுக்கு கோபம் வந்தது. என்னடா பேசுகிறாய், யார்த்தம் படித்து விட்டு என்ன பேசுகிறாய்? நான் இந்த பேச்சாளர்கள் பல பேர் பேசுகிற பொழுது இதை நினைத்துக் கொண்டேன். நான் என்னுடைய ஒரு யாழ்ப்பாணத்தில் ஒரு பாரம்பரியமான ஆசிரியரிடம் கற்றேன். அதனால சில நல்ல இயல்புகள் எனக்குள்ளே புகுந்தன. அதிலே ஒன்று நான் என்ன நினைப்பேன் என்றால், இந்த லட்சுமணன் சொல்லுகிறானே விதிக்கு விதியாகும் என்று ராமன் கோபப்படுகிறான். அதுவரை கோபப்படாத ராமன் கோபப்பட்டு சொன்னான், என்னடா பேசுகிறாய், நீ யாரிடம் படித்தாய்? பிரசித்த மாமுனிவரிடம் படித்தவன் அல்லவா? அவனிடம் வேதம் படித்தவன் நீ. வேதம் என்ன சொல்கிறது? தர்மங்களை சொல்கிறது. அந்த வேதம் படித்த நீ கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் விதிக்கு விதி செய்கிறேன் என்று சொல்கிறாய். அவன் நீ படித்த படிப்புக்கு ஒரு அர்த்தம் கிடையாதா? மறை தந்தன நாவாள் வாய் தந்தன குருதியோ என்று கேட்டான் ராமன். வேதத்தை படித்த வாயால சும்மா உனக்கு வாய்க்கு வந்தபடி விதியை நீ வென்றுட்டு வாயாடா என்று பேசினான். அப்பவும் லட்சுமணன் கோபம் தாழவில்லை. சாதாரண மனிதன். பிறகு என்ன செய்கிறான் ராமன்? கடைசி ஆயுதத்தை தூக்கி போடுகிறான். சரி, இப்ப என்ன, நீ உன் கோபத்தை குறைக்க மாட்டாய், அப்படித்தானே? சரி, உன் இஷ்டப்படி செய். நீ எதுவானாலும் செய்துவிட்டு போ. என் தந்தை சொன்ன சொல்லை மீறாமல் நடக்க வேண்டியது என் கடமை. நான் அதை மீற மாட்டேன், காட்டுக்கு போவேன். நான் வெறும் அண்ணன் தானே, என் சொல்லை நீ மீறினால் உனக்கு ஒண்ணும் நட்டமில்லை, மீறிவிட்டு போவப்பா என்றான். உடனே லட்சுமணன் கையிலே பாசத்துக்கு அண்ணன் மனம் வருத்தப்படுகிறான் என்ற உடனே அவனுடைய கோபம் தணிந்து போய்விட்டது. சரி, நானும் வருகிறேன் என்று சொல்லி ராமனோடு காட்டுக்கு போனான். அந்த இடத்திலே லட்சுமணன் சாதாரண ஒரு யதார்த்த மனிதன். அப்ப கூட அவன் ஒத்துக்கொண்டு கோபம் தணியவில்லை. அண்ணன் கவலைப்படுகிறானே என்று கோபத்தை தணித்தான். இதிலே லட்சுமணனை பார்க்கிறோம். பின்னாலே காட்டுக்கு போன உடனே சொன்னார்களே, பரதன் வந்த உடனே கொதிக்கிறான். பரதன் வந்து விட்டான், அவனை நான் அழிப்பேன் என்று என்னமோ வசனங்கள் பேசுகிறான். பரதன் அப்படியே கண்ணீரோடு வருகிறான். ராமன் அதை பார்த்த உடனேயே லட்சுமணன் என்ன செய்தான்? அவன் கையில இருந்து வில் விழுந்ததான். அப்ப ராமன் சொன்னான் லட்சுமணன் கட்டி, போர் செய்ய வருகிறான் என்று சொன்னாய், அவனுடைய போர்க்கோலத்தை பார்த்தாயா என்றான். சதுக்கடி பாருங்க, இந்த அடி
அவன் வருகிற தோற்றத்தை பார்த்து என்னை கொல்ல வருவான் என்ன அது சொல்வான். கருமென நினைதியும் என்று சொல்வான். பொறுமென நினைதியும் புலமைப்பாரதோ என்பான். என்னோட அவன் வருவான், எனக்கு ஆட்சியை தருவான் என்று நினைக்காமல் என்னோடு சண்டை பிடிப்பான் என்று நினைக்கிறாயடா, இது அறிவுடைய பேச்சா? அப்படி கேட்டு விட்டு தான் காட்டுகிறான். அவனுடைய போர்க்காலத்தை கோலத்தை என்ற உடனே கண்ணீர் விட்டு அந்த அம்பை வில்லை போடுகிறான். இங்க பாருங்க, ஒரு குழப்பம், கோபம். பிறகு அவனை கண்ட உடனே உண்மை தெரிந்த உடனே பழையபடி சாதாரண நிலை, யதார்த்தம். இதுதான் லட்சுமணனிடம் நாங்கள் காணுகிற யதார்த்தங்கள். இப்படியே லட்சுமணனுடைய யதார்த்தம் வளர்ந்து வளர்ந்து போகிற பொழுது இந்த அளவிலே அந்த பாத்திரம் முடிக்கப்படுமானால் நான் நிச்சயமாக யதார்த்த மானுடத்தை வெளிப்படுத்துகின்றவன் லட்சுமணன் தான் என்று நான் தீர்ப்பளிப்பேன். ஆனால் பாத்திரத்தினுடைய நீட்சி இந்த அளவிலே முடியவில்லை. பாத்திரத்தினுடைய கால நீட்சி, இடைநீட்சி என்று அவர்கள் சொன்னார்களே, அது தகுதியும் ஆயிற்று, தகுதியினமும் ஆயிற்று. இந்த அளவிலே அந்த கதை முடிந்திருந்தால் அப்படி வந்திருக்காது. பின்னாலே போக போக லட்சுமணன் லட்சிய மனிதனாக மாறுகிறான், அறிவாளியாக மாறுகிறான். மாயமான் வந்தவுடனே சீதை மயங்குகிறாள், ராமன் அந்த பொய்யை நம்புகிறான். லட்சுமணன் தான் நிமிர்ந்து நின்று அண்ணா இது வந்தது மாயமான் என்று சொல்லுகிற பொழுது அவனை தான் உறுதிவிட்ட ஒரு லட்சிய மனிதனாக காணுகிறான். பிறகு ராமனுடைய சத்தம், அவன் அலறிய சத்தம் கேட்ட உடனே சீதை குழம்புகிற பொழுது, அசையாமல் நிற்கிற பொழுது, இல்லை என் அண்ணனுக்கு ஏதும் நடக்காது என்று சொல்லி நிற்கிற பொழுது அசையாத ஒரு மனிதனை, லட்சிய மனிதனை காண்கிறார். பிறகு ஒன்றும் செய்ய முடியாமல் காட்டுத்தீயில் விழுந்து இறந்து போவேன் என்று சீதை சொன்ன பிறகு வெஞ்சின விதியை வெல்ல வெல்லமோ என்று சொல்லிவிட்டு போகிற அந்த லட்சுமணனை பார்க்கிற பொழுது ஒரு அசையாத லட்சிய மனிதனை காண்கிறார். ஆகவே லட்சுமண பாத்திரம் என்பது யதார்த்த பாத்திரமாக தொடங்கி கடைசியிலே லட்சிய பாத்திரமாக முடிந்து விட்டபடியால் முழுக்க முழுக்க லட்சியத்தை, ஒரு யதார்த்த மானுடத்தை வெளிப்படுத்திய ஒரு பாத்திரம் லக்குவ பாத்திரம் என்று ஏற்றுக்கொள்ள முடியாதபடியால் வணக்கத்தோடு பாரதி கிருஷ்ணகுமார் அவர்களுக்கு இந்த பாத்திரத்தை இந்த மன்றத்திலே இருந்து நான் விலக்கி வைக்கிறேன் என்பதை சொல்லி, இனி இருக்கிற 2 பாத்திரங்கள், ஒன்று சுக்ரீவன், அடுத்தது கும்பகர்ணன். இந்த சுக்ரீவன் இருக்கிறானே, ராமாயணத்திலே குரங்கு பாத்திரங்கள் பல உண்டு. இந்த குரங்கு பாத்திரங்களுக்குள்ளே உண்மையான குரங்கு சுக்ரீவன் தான். ஆரம்பத்திலே இருந்து அந்த சுக்ரீவனை பார்த்தால், அவனுடைய செயல்களை பார்த்தால் ஒரு குரங்குத்தனமான செயல்கள் தான். அண்ணன் அடித்து விட்டான், ஓடி வந்து விட்டான், மனைவியை விட்டு ஓடி வந்து விட்டான். ஒரு லட்சிய மனிதன் என்றால் என்ன செய்ய வேண்டும்? நீ என்னை கொன்றாலும் கொள், என் மனைவியை கைவிட மாட்டேன் என்று கைபிடித்து நின்றிருந்தாலானால் அவன் லட்சிய மனிதன். மனைவியாவது மன்னாவது நீ பிடித்துக்கொள், நான் ஓடுகிறேன் என்று ஓடினானே, அப்பொழுது அவனை யதார்த்த மனிதனாக காட்டு. பிறகு ராமன் வந்த உடனே பயந்து ஓடி போய் மரத்திலே ஏறுகிறானே, யதார்த்த மனிதன். பிறகு அனுமன் வந்து சொன்ன பிறகு நம்ப தயங்குகிறானே, அப்பொழுது யதார்த்த மனிதன். மராமரங்களிலே அம்பெய்தினால் தான் நான் முழுவதாக நம்புவேன் என்று நிபந்தனை விதிக்கிறானே, அப்பொழுது யதார்த்த மனிதன். எங்கு பார்த்தாலும் சுக்ரீவன் யதார்த்த மனிதனாகவே வளர்ந்து கொண்டிருக்கிறான். பிறகு அண்ணனை கொல்ல வேண்டும் என்று சதித்திட்டம் நடக்கிறது. அதில் இவனும் உடன்பாட்டோடு இருக்கிறான். இப்போ ராமன் என்ன செய்கிறான்? அதற்கு உடன்பட்டு மறைந்து நின்று அம்பு போடுகிறான். நேரம் இல்லாதபடியால் மிக வேகமாக சொல்லி முடிக்கிறேன். அம்பு போடுகிறான். அம்பு போட்ட உடனே அம்பு கொண்டின் மார்பிலை தைத்த உடனே வாளி விழுந்து விடுகிறான். வீங்கினார்கள் தோல் வீரனை யான் வியவாதார் என்றான் கம்பன். அம்பு அப்படி பிடிச்சு நிப்பாட்டிட்டான். ராமபானத்தை நிறுத்திய ஒருத்தன் வாளி. இப்ப நிறுத்தின உடனே மார்பில இருந்து ரத்தம் பாய்கிறது. யாருக்காக ராமன் இந்த சண்டை பிடித்தான் என்றால் சுக்ரீவனுக்காக பிடித்தான். அண்ணன் மார்பிலே இருந்து ரத்தம் பாய்ந்ததை கண்டவுடனே சுக்ரீவன் ஐயோ அண்ணா என்று குரலை விட்டு கீழே விழுந்தான். ராமன் பாடி எவ்வளவு சங்கடமாக இருந்திருக்கும் என்று நீங்கள் நினைத்து பாருங்கள். அவன் மார்பிலே இருந்து ரத்தம் வருகிறது. பார்த்த உடனே அறிவி அந்த பாடல் எனக்கு உடனே ஞாபகம் வரவில்லை. வீங்கினார்கள் தோல் வீரனை வியவாதாரா என்று வியந்தவர்கள் கடைசியில என்ன சொல்வான் என்றால், நேசத்தாதைகள் சொரிதர வீரனும் நெடுநிலம் சேர்ந்தான் என்றான் கம்பன். அண்ணனுடைய மார்பிலே ரத்தத்தை கண்டவுடனே கண்ணீர் வைத்து ஐயோ எங்க அண்ணா உள்ள நெஞ்சில ரத்தம் வருகிறார் என்று மயங்கி விழுந்து விட்டான் சுக்ரீவன். இப்ப நீங்க நினைச்சு பாருங்க, ராமன் எவ்வளவு சங்கடப்பட்டிருப்பான். நான் ராமனை சங்கடப்படுத்துகிறேன் என்பது கூட தெரியாமல்
அண்ணனை கொல்ல கூட்டிக் கொண்டு வந்து விட்டு கொன்ற உடனே அண்ணனுக்காண்டி மயங்கி விடுகிற பாத்திரத்தை பார்க்கிற பொழுது யதார்த்த பாத்திரமாக நமக்கு சுக்ரீவன் மனதிலே பதிகிறான். சந்தேகம் இல்லை. இப்படியே சொல்லிக் கொண்டு போகலாம். போர் தொடங்குகிறது. அங்க அதை விட பெரிய மோசம். கடலிலே பாலம் கட்டி ஆகிவிட்ட, கடற்பாலம் கட்டி விட்டார்கள். மேலே ராவணன் நிற்கிறான், கீழே குரங்கு படை நிற்கிறது. மேலே ராவணன் வந்து குரங்கு ராமனுடைய படையை பார்க்க வருகிறான். கீழே ராமனும் இந்திரசித்தனும் ராமனும் வீடனும் மற்றவர்கள் எல்லாம் நிற்கிறார்கள். அப்படி நிற்கிற சூழ்நிலையிலே மேலே இருந்து ராவணன் பார்க்கிறான், இங்கே ராமன் பார்க்கிறான். திடீரென இந்த சுக்ரீவன் என்ன செய்தான்? யாரும் எதிர்பாராத திடீரென ஒரு பாய் பாய்ந்தான். பாய்ந்து போய் அங்கே ராவணனுக்கு முன்னாலே விழுந்துட்டான். நினைச்சு பாருங்க, ராவணனை கொள்வதற்கு இத்தனை குரங்கு படையையும் கூட்டிக் கொண்டு கடற்பாலம் கட்டி வருகிறான். இந்த பயலுக்கு அந்த எண்ணமே கிடையாது. நானே போய் அடித்து விடுகிறேன் என்றது போல ஒரு வீரத்துக்கு சில முட்டாள்கள் இப்படி செயல்படுவார்கள். அதாவது தன்னுடைய வீரத்தை ராமனுக்கு காட்ட வேண்டும். எங்க காட்டுறது என்று தெரியவில்லை. பாஞ்சு போய் ராவணனுக்கு முன்னாலே விழுந்தான். ராமன் நடுநடுக்கி போனான். நான் ராமனுடைய பெருமையை உணர்ந்தது இந்த இடத்திலே தான். ராமன் என்ன சொன்னான் தெரியுமா? சீதையை காத்தால் என்ன, காக்கா விட்டால் என்ன, தம்பியரை காத்தால் என்ன, காக்கா விட்டால் என்ன, இவன் போய் செத்து போனால் நான் உயிர் வாழ மாட்டேன் என்றான். அதுதான் ராமனுடைய பெருமை. நான் எப்பொழுதும் சொல்லுகிறேன் பாருங்கள், நம்மை சார்ந்து ஒரு அறிவாளி இருக்கிறான், அறிவற்றவன் இருக்கிறான் என்றால் நம்முடைய மனம் இரக்கமாக அறிவற்றவன் மேல் தான் செல்லும். அது இயல்பு. இந்த இவன் போன உடனே கதறுகிறான். ஐயோ, இவன் செத்து விட போகிறான் என்ற உடனே அங்கே போய் நல்லா அடி வாங்கி விட்டு அவனுடைய முடிகளை பறித்துக் கொண்டு வந்து குதிக்கிறான். அப்படியே ஒரு சாதாரண மனிதனாக அல்லது ஒரு பெரிய லட்சியங்களற்ற ஒரு மனிதனாகவே கம்பன் காட்டிக் கொண்டு போறார். ஆக உச்சத்திலே வீடனன் வந்து விட்டான். முதல் நடப்பது வீடனன் வந்து விட்டான். வீடனன் வந்தவுடனே இவன் என்ன பண்ணினான் என்றால், இவர்களை வீடனனை சேர்த்துக் கொள்ளலாமா இல்லையா என்று ராமன் அப்படி கேட்டு விட்டு தான் காட்டுகிறான். அவனுடைய போர்க்காலத்தை கோலத்தை என்ற உடனே கண்ணீர் விட்டு அந்த அம்பை வில்லை போடுகிறான். இங்க பாருங்க, ஒரு குழப்பம், கோபம். பிறகு அவனை கண்ட உடனே உண்மை தெரிந்த உடனே பழையபடி சாதாரண நிலை, யதார்த்தம். இதுதான் லட்சுமணன் நாங்கள் காணுகிற யதார்த்தங்கள். இப்படியே லட்சுமணனுடைய யதார்த்தம் வளர்ந்து போகிற பொழுது இந்த அளவிலே அந்த பாத்திரம் முடிக்கப்படுமானால் நான் நிச்சயமாக யதார்த்த மாந்தத்தை வெளிப்படுத்துகின்றவன் லட்சுமணன் தான் என்று நான் தீர்ப்பளிப்பேன். ஆனால் பாத்திரத்தினுடைய நீட்சி இந்த அளவிலே முடியவில்லை. பாத்திரத்தினுடைய கால நீட்சி, இடநீட்சி என்று அவர்கள் சொன்னார்களே, அது தகுதியும் ஆயிற்று, தகுதியினமும் ஆயிற்று. இந்த அளவிலே அந்த கதை முடிந்திருந்தால் அப்படி வந்திருக்காது. பின்னாலே போக போக லட்சுமணன் லட்சிய மனிதனாக மாறுகிறான், அறிவாளியாக மாறுகிறான். மாயமான் வந்தவுடனே சீதை மயங்குகிறாள். ராமன் அந்த பையை நம்புகிறான். லட்சுமணன் தான் நிமிர்ந்து நின்று, அண்ணா இது வந்தது மாயமான் என்று சொல்லுகிற பொழுது அவனை தான் உறுதிப்பட்ட ஒரு லட்சிய மனிதனாக காணுகிறான். பிறகு ராமனுடைய சத்தம், அவன் அலறிய சத்தம் கேட்ட உடனே சீதை குழம்புகிற பொழுது, அசையாமல் நிற்கிற பொழுது, இல்லை என் அண்ணனுக்கு ஏதும் நடக்காது என்று சொல்லி நிற்கிற பொழுது அசையாத ஒரு மனிதனை, லட்சிய மனிதனை காண்கிறார். பிறகு ஒன்றும் செய்ய முடியாமல் காட்டுத்தீயில் விழுந்து இறந்து போவேன் என்று சீதை சொன்ன பிறகு வெஞ்சின விதியை வெல்ல வெல்லமோ என்று சொல்லிவிட்டு போகிற அந்த லட்சுமணனை பார்க்கிற பொழுது ஒரு அசையாத லட்சிய மனிதனை காண்கிறார். ஆகவே லட்சுமண பாத்திரம் என்பது யதார்த்த பாத்திரமாக தொடங்கி கடைசியிலே லட்சிய பாத்திரமாக முடிந்து விட்டபடியால் முழுக்க லட்சியத்தை, ஒரு யதார்த்தமானுடத்தை வெளிப்படுத்திய ஒரு பாத்திரம் லக்குவ பாத்திரம் என்று ஏற்றுக்கொள்ள முடியாதபடியால் வணக்கத்தோடு பாரதி கிருஷ்ணகுமார் அவர்களுக்கு இந்த பாத்திரத்தை இந்த மன்றத்திலே இருந்து நான் விலக்கி வைக்கிறேன் என்பதை சொல்லி, இனி இருக்கிற 2 பாத்திரங்கள், ஒன்று சுக்ரீவன், அடுத்தது கும்பகர்ணன். இந்த சுக்ரீவன் இருக்கிறானே, ராமாயணத்திலே குரங்கு பாத்திரங்கள் பல உண்டு. இந்த குரங்கு பாத்திரங்களுக்குள்ளே உண்மையான குரங்கு சுக்ரீவன் தான். ஆரம்பத்திலே இருந்து அந்த சுக்ரீவனை பார்த்தால், அவனுடைய செயல்களை பார்த்தால் ஒரு குரங்குத்தனமான செயல்கள் தான். அண்ணன் அடித்து விட்டான், ஓடி வந்து விட்டான், மனைவியை விட்டு ஓடி வந்து விட்டான். ஒரு லட்சிய மனிதன் என்றால் என்ன செய்ய வேண்டும்? நீ என்னை கொன்றாலும் கொள், என் மனைவியை கைவிட மாட்டேன் என்று கைபிடித்து நின்றிருந்தாலானால் அவன் லட்சிய மனிதன்.
மனைவியாக மன்னாவது நீ பிடித்துக்கொள் நான் ஓடுகிறேன் என்று ஓடினானே, அப்பொழுது அவனை யதார்த்த மனிதனாக காட்டு. பிறகு ராமன் வந்த உடனே பயந்து ஓடி போய் மரத்திலே ஏறுகிறானே, யதார்த்த மனிதன். பிறகு அனுமன் வந்து சொன்ன பிறகு நம்ப தயங்குகிறானே, அப்பொழுது யதார்த்த மனிதன். மராமரங்களிலே அம்பெய்தினால் தான் நான் முழுவதாக நம்புவேன் என்று நிபந்தனை இருக்கிறானே, அப்பொழுது யதார்த்த மனிதன். எங்கு பார்த்தாலும் சுக்ரீவன் யதார்த்த மனிதனாகவே வளர்ந்து கொண்டிருக்கிறான். பிறகு அண்ணனை கொல்ல வேண்டும் என்று சதித்திட்டம் நடக்கிறது. அதில் இவனும் உடன்பாட்டோடு இருக்கிறான். இப்போ ராமன் என்ன செய்கிறான்? அதற்கு உடன்பட்டு மறைந்து நின்று அம்பு போடுகிறான். நேரம் இல்லாதபடியால் மிக வேகமாக சொல்லி முடிக்கிறேன். அம்பு போடுகிறான். அம்பு போட்ட உடனே அம்பு கொண்டின் மார்பிலை தைத்த உடனே வாளி விழுந்து விடுகிறான். வீங்கினார்கள் தோல் வீரனை யார் வியவாதார் என்றான் கம்பன். அம்பு அப்படி பிடிச்சு நிப்பாட்டிட்டான். ராமபானத்தை நிறுத்திய ஒருத்தன் வாளி. இப்ப நிறுத்தின உடனே மார்பில இருந்து ரத்தம் பாய்கிறது. யாருக்காக ராமன் இந்த சண்டை பிடித்தான் என்றால் சுக்ரீவனுக்காக பிடித்தான். அண்ணன் மார்பிலே இருந்து ரத்தம் பாய்ந்ததை கண்டவுடனே சுக்ரீவன் ஐயோ அண்ணா என்று குரலிட்டு கீழே விழுந்தான். ராமன் பாடி எவ்வளவு சங்கடமாக இருந்திருக்கும் என்று நீங்கள் நினைத்து பாருங்கள். அவன் மார்பிலே இருந்து ரத்தம் வருகிறது. பார்த்த உடனே அறிவி அந்த பாடல் எனக்கு உடனே ஞாபகம் வரவில்லை. வீங்கினார்கள் தோல் வீரனை வியவாதாரா என்று வியந்தவர்கள் கடைசியில என்ன சொல்வான் என்றால், நேசத்தாதைகள் சொரிதல வீரனும் நெடுநிலம் சேர்ந்தான் என்றான் கம்பன். அண்ணனுடைய மார்பிலே ரத்தத்தை கண்டவுடனே கண்ணீர் வைத்து ஐயோ எங்க அண்ணா உள்ள நெஞ்சில ரத்தம் வருகிறார் என்று மயங்கி விழுந்து விட்டான் சுக்ரீவன். இப்ப நீங்க நினைச்சு பாருங்க, ராமன் எவ்வளவு சங்கடப்பட்டிருப்பான். நான் ராமனை சங்கடப்படுத்துகிறேன் என்பது கூட தெரியாமல் அண்ணனை கொல்ல கூட்டிக் கொண்டு வந்து விட்டு கொன்ற உடனே அண்ணனுக்காண்டி மயங்கி விடுகிற பாத்திரத்தை பார்க்கிற பொழுது யதார்த்த பாத்திரமாக நமக்கு சுக்ரீவன் மனதிலே பதிகிறான். சந்தேகம். இப்படியே சொல்லிக் கொண்டு போகலாம். போர் தொடங்குகிறது. அங்க அதை விட பெரிய மோசம். கடலிலே பாலம் கட்டி ஆகிவிட்ட கடற்பாலம் கட்டி விட்டார்கள். மேலே ராவணன் நிற்கிறான், கீழே குரங்கு படை நிற்கிறது. மேலே ராவணன் வந்து படை குரங்கு ராமனுடைய படையை பார்க்க வருகிறான். கீழே ராமனும் இந்திரசித்தனும் ராமனும் வீடனும் மற்றவர்கள் எல்லாம் நிற்கிறார்கள். அப்படி நிற்கிற சூழ்நிலையிலே மேலே இருந்து ராவணன் பார்க்கிறான், இங்கே ராமன் பார்க்கிறான். திடீரென இந்த சுக்ரீவன் என்ன செய்தான்? யாரும் எதிர்பாராத விதத்தில் திடீரென ஒரு பாய்ந்தான். பாய்ந்து போய் அங்கே ராவணனுக்கு முன்னாலே விழுந்துட்டான். நினைச்சு பாருங்கள், ராவணனை கொள்வதற்கு இத்தனை குரங்கு படையை கூட்டிக் கொண்டு கடற்பாலம் கட்டி வருகிறான். இந்த பயலுக்கு அந்த எண்ணமே கிடையாது. நானே போய் அடித்து விடுகிறேன் என்றது போல ஒரு வீரத்துக்கு சில முட்டாள்கள் இப்படி செயல்படுவார்கள். அதாவது தன்னுடைய வீரத்தை ராமனுக்கு காட்ட வேண்டும். எங்க காட்டுறது என்று தெரியவில்லை. பாஞ்சு போய் ராவணனுக்கு முன்னாலே விழுந்தான். ராமன் நடுநடுக்கி போனான். நான் ராமனுடைய பெருமையை உணர்ந்தது இந்த இடத்திலே தான். ராமன் என்ன சொன்னான் தெரியுமா? அட சீதையை காத்தால் என்ன, காக்கா விட்டால் என்ன, தம்பியரை காத்தால் என்ன, காக்கா விட்டால் என்ன, இவன் போய் செத்து போனால் நான் உயிர் வாழ மாட்டேன் என்றான். அதுதான் ராமனுடைய பெருமை. நான் எப்பொழுதும் சொல்லுகிறேன் பாருங்கள், நம்மை சார்ந்து ஒரு அறிவாளி இருக்கிறான், அறிவற்றவன் இருக்கிறான் என்றால் நம்முடைய மனம் இரக்கமாக அறிவற்றவன் மேல் தான் செல்லும். அது இயல்பு. இந்த இவன் போன உடனே கதறுகிறான். ஐயோ இவன் செத்து விட போகிறான் என்ற உடனே அங்கே போய் நல்லா அடி வாங்கி விட்டு அவனுடைய முடிகளை பறித்துக் கொண்டு வந்து குதிக்கிறான். அப்படியே ஒரு சாதாரண மனிதனாக அல்லது ஒரு பெரிய லட்சியங்களற்ற ஒரு மனிதனாகவே கம்பன் காட்டிக் கொண்டு போறார். ஆக உச்சத்திலே வீடனன் வந்து விட்டான். இதற்கு முதல் நடப்பது வீடனன் வந்து விட்டான். வீடனன் வந்தவுடனே இவன் என்ன பண்ணினான் என்றால், இவர்களை வீடனனை சேர்த்துக் கொள்ளலாமா இல்லையா? சப்ஸ்கிரைப் டச் பண்ணிட்டு பாருங்க. கம்பன் திருவிழா தமிழ்த்தாய்க்கு பிரம்மாண்ட கோபுரம் பக்கத்தில் திருவள்ளுவர் வீற்றிருக்க, இடப்புறம் கம்பன் அமர்ந்திருக்க, நம் எண்ணங்கள் அனைத்தும் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் அற்புத தருணம். வேண்டியதை நினைத்து பாருங்கள், உடனே கைகூடும். பிரார்த்தனை ஒன்றே. அப்பத்தாவின் சேனலில் கண்டமையருள் யூடியூப் சேனல் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆயாவின் அன்பு டைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தமிழ்த்தாய் பிரம்மாண்டமாக பூமித்தாய் என்கிறோம்.
அந்த ஆணையை யதார்த்த மாநிலத்தை கம்பன் மிகச்சிறப்பாக வழிபடுத்துவது எந்த காரணத்தின் உண்டு என்ற கேள்வி இன்றைய வழிமுறையிலே ஆராயப்படும். இலக்குவன் மூலமா, சுற்றிலும் மூலமா, உபகரணம் மூலமா என்று பட்டிமன்றத்தை பேசவர்கள் பாதுகாக்கிறார்கள். பேசவர்களுடைய பெருமைகளை எல்லாம் ஐயா அவர்கள் நம்மை சொல்லியிருக்கிறார்கள். நான் மதிக்கிற பேச்சாளர்கள், நான் கம்பன் ஒரு பட்டம் ராமனுக்கு கொடுப்பான், செல்லும் சொல்வரான் என்று பட்டம் ஒன்று கொடுப்பான். ஒரு நல்ல பேச்சாளருக்கு அடையாளம் என்னவென்றால் அவன் போடுகிற ஒவ்வொரு சொல்லையும் மக்கள் கையேந்தி வாங்க வேண்டும். எங்க ஐயா தான் சொல்லுவார், தகுதியான ஒரு பணத்தை ஒருத்தர் கொடுத்தா எப்படி ஒருத்தர் வாங்குகிறானோ அது போல ஒரு பேச்சாளர் பேசினால் அந்த பேச்சை மக்கள் வாங்க வேண்டும். செல்லுகிற காசை கொடுத்தால் அப்படி வாங்குவார்கள், செல்லா காசை கொடுத்தால் என்ன ஆகும் என்று கேட்கிறார்கள். எங்க ஐயா தான் சொல்லுவாங்க, செல்லா காசை கொடுத்தால் வாங்கி பார்த்துவிட்டு இது செல்லா காசு என்று யாரு கொடுத்தானோ அவற்றையிலேயே திருப்பி கொடுத்து விட்டார். பேச்சாளர்களிலேயே இப்படித்தான். செல்லுகிற பேச்சை கொடுத்தால் சபை காது திறந்து அதை வாங்கி கொண்டு போகும். செல்லாத பேச்சை கொடுத்தால் வாங்கிய பேச்சை இதை நீயே வைத்திரு என்று பேச்சாளருக்கே திருப்பி கொடுத்து விட்டு போய்விடும். இன்றைக்கு வந்திருக்கிற பேச்சாளர்கள் எல்லாம் செல்லுகிற பேச்சாளர். அவர்கள் உங்களை சொன்னால் நான் எப்போதும் நினைக்கிறது, அதிகம் பேச தேவையில்லை, பேசுவது போய் சேர வேண்டும். ஒரு பேச்சாளரை நான் எப்பொழுது சொல்வது, ஒரு ஆண்மனுக்கும் சபையை ஒரு பெண்ணுக்கும் நான் உகமிப்பேன். ஒரு பேச்சாளர் மேடையில வந்து பேசினால் ஒரு 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 பெண்ணை ஒரு நல்ல ஒரு வீரியமான ஆடவன் ஆண்டு விட்டு போவது போல ஆண்டு விட்டு போகணும். அந்த பெண் கவன் கிடைக்க வேண்டும். இவன் நீ எப்போ வருவான் என்று அவன் கவன் கிடைக்க வேண்டும். அப்படின்னா ஒரு பேச்சாளர் மேடையிலே பேசினால் அந்த சபையை ஆண்டு விட்டு போனால் ஒரு தொழிலுக்கு உயிராகி இறைவன் மன்னவன் தப்பு செய்தால் திருத்தலாம், திருத்தலைன்னா அவன் போருக்கு போய் சொன்னாலும் போகணும், அதுதான் என்னுடைய வாழ்க்கை என்று சொல்லி மன்னனுக்கு ஒரு அருமையான குடிமகனாக வாழ்கிற ஒரு மிகச்சிறப்பான பாத்திரம் கும்பகர்ணன் என்று சொன்னால் இன்னும் அழகா அவனுடைய வருத்தம் துணிக்கிறது. எங்க அண்ணன் செத்து போய் நாங்கெல்லாம் உயிரோட இருந்து என்ன புண்ணியம், எங்க அண்ணன் செத்து போன பிறகு அதற்கு முன்னாடி சாவுதான் எங்களுக்கு தம்பியை இன்றி மாண்டு கிடப்பனோ தமையன் மேல் என்று அண்ணனுக்கு முன்னால் சாவதுதான். அவன் சாக போறான்னு தெரியும், நானும் சாக போறேன்னு தெரியும், சாக போவதுதான் என்னுடைய வாழ்க்கை என்று சொன்னால் என்ன ஆச்சரியம். ஒரு வரி, கும்பிட்டு வாழ்கிறேன் யான் கூற்றையும் ஆடல் கொள்வேன் என்று சொல்ல. யாரையும் கும்பிட்டெல்லாம் வாழ மாட்டேன், நீ கொடுக்குற அரசுக்கோ யாருக்காக நான் எனக்கு என்று கொள்கை இருக்கிறது என்று சொல்லுகிற அந்த மனிதனுடைய நேயத்தை பார்க்கிற போதுதான் இன்னும் ரொம்ப அழகா தத்துவ அறிஞரா பேசுறான். கடைசி பாட்டு வீடுன்னா அவனுக்கு அனுப்பணும். ரொம்ப நமக்கெல்லாம் இன்றைக்கு கூட இந்த பாடலை நம்முடைய தனி மனிதனுக்கு ஏற்றுக்கொள்ளலாம். ஆகுவது ஆகும், காலத்து அழிவது அழிந்து சிந்தி போகுவது அயலே நின்று போய் போற்றினும் போதல் இருக்கிறது இருக்கும் போறது போதும் என்று ஒரு தத்துவவாதத்தை தன்னுடைய சகோதரனோடு நிகழ்த்தி மூத்த சகோதரனுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிற ஒரு அற்புதமான பாத்திரம் என்று சொன்னால் ராமனை பார்த்துட்டான். கும்பகர்ணன் யாரை பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தானோ ராமனை நேருக்கு நேராக போர்க்களத்தில் பார்க்கிறான். ஒரு அருமையான பாடல் கம்பன் எழுதுகிறான். அந்த போர்க்களத்தில் ஒரு மானிடன் ஒரு தெய்வத்தை பார்க்கிற போது என்ன பரவசம் அடைவானோ அந்த பரவசத்தை எழுதுகிறான். உம்பியை முடிந்து 3 பேர் வந்துடுறாங்க. இலக்குவன் மீது எனக்கு கோபம் இல்லை, அவனுக்கு ஊர்தியாம் தும்பியை முடிந்து. ராமன் நேருக்கு நேராக இருக்கிறான். எனக்கு யார் மேலேயும் கோபம் இல்லை, உம்பியை உடைய தம்பி மீது எனக்கு கோபம் இல்லை, அவனுக்கு ஊர்தியாம் தும்பியை முடிந்தேன். அவனுக்கு ஊர்தியாக இருக்கிற யானை போன்று இருக்கிற அனுமனையும் நான் கோபப்படவில்லை, தம்பியை முடிந்தேன், வாலியின் தம்பியை முடிந்தேன். சுக்ரீவன் மேலே எனக்கு கோபம் வரல. ஏன்னா சுக்ரீவனுக்கு என்ன வேலைன்னா, லட்சுமணனுக்கு என்ன வேலைன்னா, அண்ணனுக்கு ஒரு படி மேல போய் சிக்கலை உண்டாக்குறதா 2 பேருக்கும் வேலை. யாராவது ஒரு பொம்பளை பிள்ளைய போய் மூக்கு அறிகிறதுக்கு அண்ணன் அனுமதி கொடுத்தான்னா எவ்வளவு சிரமம் பாருங்க. அதனாலதான் இவ்வளவு சிக்கலும். அதுபோல சுக்ரீவன் அவன் செய்த செயல், போர்க்களத்துக்கு போய் சொன்னா மௌரியை போய் பிடிங்கிட்டு வந்ததுனாலதான் இவ்வளவு பிரச்சனை. ஆனால் இங்கே அவன் சொல்லுகிறான், வாலியின் தம்பியை முடிந்தலன் சமரம் தன்னில் யான் அம்பியல் சிறகினாய் புகழன்று ஆவாய். உன்னை மட்டும்தான் நேருக்கு நேராக கோபத்தோடு தரிசிக்கிற வாய்ப்பை பெற்றிருக்கிறேன் என்று ஒரு மனிதன்
கண்டனன் வதனம் வாய் கண் கைகால் என புண்டரிகம் பூத்தது. அப்படியே தாமரை மலர் பூத்தது போல அவருடைய கண் வதனம் எல்லாம் எனக்கு தெரிகிறது என்று ஒரு தெய்வ காட்சியை கும்பகர்ணன் தரிசித்த அற்புதமான இந்த பாடலை கம்பன் நமக்கு சத்திக்கிறான். என்ன சொன்னா, ஒரு மனிதன் கடவுளை பார்த்தா எப்படி ஆச்சரியப்படுவான், அந்த ஆச்சரியம் இந்த பாட்டில் இருக்கிறது. ராமன் குறித்து பேசுகிறான், அழகாக பேசுகிறான், கும்பகர்ணனோடு நேரடியாக பேசுகிறான். யான் உன்னை இளையோனால் அழைத்த போதும் வந்தில்லை, உன்னுடைய இளையவனால் நான் அழைத்த போதும் வரவில்லை. அந்தகன் ஆணை வழி நின்றாய், குருடனாக இருக்கிற உன் அண்ணன் மீது ஆணையாக நின்றாய் என்று ராமன் அவனை பற்றி சொல்லுகிற போது கும்பகர்ணன் சொன்ன பதில் ரொம்ப அழகான பதில். மூக்கொடும் பெரும் செவி அற்ற எங்கை போல் என் முகம் காட்டி நின்று ஆற்றல். என்னையும் மூக்கிழந்த முகம்னு ஆக்கிறாதீங்க, ஆக்க போறீங்க, என்னுடைய தலையை கொண்டு போய் கருக்கடலில் சேர்த்து விடுங்கள் என்று சொல்லி சூர்பாரனையுடைய அந்த மூக்கிழந்ததற்கு காரணமான இளவனுடைய செயலை இங்கே ஞாபகப்படுத்துகிற போது ஒரு மனிதன், சாதாரண மனிதன், யதார்த்த உலகத்தோடு தன்னை ஐக்கியப்படுத்திக் கொண்ட மிகச்சிறந்த பாத்திரம் கும்பகர்ணன் என்று சொல்லி வாய்ப்பளித்த அத்தனை பேருக்கு நன்றி சொல்லுகிறேன். அருணியப்பனையா அவர்களுடைய வாதங்கள் மிக அருமையாக இருந்தன. இதுவரை நேரமும் மூலப்படை வந்து மோதியது. இனி ராவணர்கள் வரப்போகிறார். நம்முடைய மதிப்புக்குரிய பாரதி கிருஷ்ணகுமார் அவர்கள் லக்குவன் மூலமே யதார்த்த மாம்பத்தை கம்பன் மிகச் சிறப்பாக வெளிப்படுத்துகிறான் என்று பேசப் போகிறார். நான் பெரிதும் மதிக்கிற ஒரு பேச்சாளர். வெறுமனே விளையாட்டுகள் செய்யாமல் எடுத்துக்கொண்ட நூலினுடைய அல்லது பேச்சினுடைய ஆழம் வரை சென்று நம்மை சிலிர்க்க வைக்கிற ஒரு பெரிய பேச்சாளர் என்று நான் எப்பொழுதும் அவரை நினைப்பேன். அவருடைய வாதத்தோடு இரண்டாம் சுற்று வாதம் ஆரம்பமாகும். வனத்தில் உள்ள மலர்வகைகள் யாவும் கொய்து, வனத்தில் உள்ள மலர்வகைகள் யாவும் கொய்து, வாசனை மேல் பச்சிலைகள் யாவும் சேர்த்து கனத்ததொரு பூப்பதியாம் ராமன் காதை வால்மீகியின் தவசி கட்டோடு இனத்தையெல்லாம் ஆய்ந்தறிந்து இணைத்து போர்த்து இடை விளந்த மாசு மரும்பு யாவும் நீக்கி தனித்த மணந்துகளும் அரங்கமலும் மாலையாக்கி